தியானிக்க போறோம். வாசிப்போம். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வேத வசனம். எல்லாரும் சேர்ந்து ஆமென். நாம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஏனெனில் இந்த சிலுவை பாடுகள் அல்லது இந்த தியானம், சிலுவையினுடைய தியானம், இயேசு கிறிஸ்து எதற்காய் மரிக்கணும், இயேசு கிறிஸ்து எதற்காய் நமக்காய் அடிபடணும் அப்படின்னு சொன்னால், அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் யார் மூலமாக நமக்கு வருதாமா? கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு வருகிறது. அதாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆமாம், இதை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு படி ஏறாமல் மேல் படியெல்லாம் ஏற முடியாது. சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு படி என்னது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னங்கம்மா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள். ஓகேவாமா? இதுதான் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இனி நம்ம வாழ்க்கையிலே வர வேண்டும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆபிரகாமுக்குண்டான இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு கிறிஸ்து இயேசு மூலமாக தான் நமக்கு வருதே. எப்படி என்று சொன்னால், அதாவது நாம் நிறைவேற்றப்பட வேண்டிய, அதாவது ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் நம்ம மேலே வரணும்னா நியாயப்பிரமாண சட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றி இருக்கணும். நியாயப்பிரமாண சட்டம் எத்தனை? 613 சட்டங்கள். எத்தனை பலிகள்? 5 பலிகள். இதெல்லாம் நம்ம நிறைவேற்றினா தான் இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்ம மேலே வரும். ஆனால் நமக்கு பதிலாக, சொல்லுங்க, எனக்கு பதிலாக பாவத்தின் பரிகாரியாகிய கிறிஸ்து இயேசு நான் செய்து முடிக்க வேண்டிய அல்லது நான் நிறைவேற்ற வேண்டிய இந்த நியாயப்பிரமாண 613 சட்டங்களையும் 5 பலிகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி விட்டபடியினால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து வழியா எனக்குள் வருகிறது. நல்ல கரந்தட்டுவோம், நல்ல கரந்தட்டுவோம். ஒன்று நியாயப்பிரமாண சட்டத்தை நிறைவேற்றினபடினாலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் மேல வருது. ரெண்டாவது என்னன்னா, அதாவது கொலேசியர் 2:14-15 படி முதல்ல சொல்றாரு, எனக்கு எதிராகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருக்கிற கையெழுத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? குலைத்து போட்டார். அடுத்த வசனம் என்ன சொன்னா, துரைத்தன அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. அது யாருடையது? சாத்தானுடைய துரைத்தனம். சாத்தானுடைய துரைத்தனம் என் மேல இருந்தது. எப்ப நான் அந்த பழத்தை சாப்பிட்டேனோ, ரோமர் 6:16 படி நான் அவனுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நான் அவனுக்கு அடிமையாக்கப்பட்ட, அதனால அவனுக்கு நான் அடிமையானபடினால என் மேல அவனுடைய அதிகாரத்தை, என் மேல அவனுடைய துரைத்தனத்தை என் மேல வச்சு எப்படி பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை நொறுக்குனானோ அதுபோல சாத்தானனை நொறுக்கி கொண்டிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து என் மேல பிசாசுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்து, இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய சகல கிரியைகளிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். என்ன பண்ணிட்டாரு? என்னை மீட்டு கொண்டபடினால இப்ப எனக்கு எந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு? நல்லா சொல்லுங்க, எந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு? நல்லா அந்த விசுவாசத்தோட சொல்லுங்க, எந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்ப வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 26 வாசிப்பா. சகோதரரே சகோதரரே, ஆபிரகாமின் சன்னதியில்
பிறந்தவர்களே, நல்ல வாசிமா. சகோதரரே, சகோதரரே, ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்தவர்களே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவரே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம எந்த வம்சத்துல வந்துட்டோமாமா? நல்லா சொல்லுங்க, எந்த வம்சத்துல வந்துட்டோம்? ஏன் வந்துட்டோம்? இந்த வம்சத்துல ஏன் நம்ம வந்துட்டோம்? நான் நிறைவேற்றப்பட வேண்டிய சட்டங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி, அதாவது நான் ஒரு புறஜாதியா இருந்தேன். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னை பெற்றெடுத்தபடியினால் அவர் தனது சொந்த ரத்தத்தையே சிந்தி சிலுவையிலே என்னை பெற்றெடுத்தபடினாலே இப்ப யாருடைய வம்சவழியில நான் வந்துட்டேன்? யாருடைய வம்சவழியில வந்துட்டேன் நானு? சொல்லுங்க, யாருடைய வம்சவழியில வந்துட்டேன்? ஆபிரகாமின் வம்சவழி யாராரு? என்னம்மா இப்படி இருக்கீங்க? ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இஸ்ரவேல். அப்போ நான் யாருடைய வம்சவழியில வந்துட்டேன்? ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல இஸ்ரவேல் வம்சவழியில நான் வந்தபடினாலே ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்கள் என் மேல வருது. நல்லா கறந்துட்டுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் என் மேல வருகிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னை பெற்றெடுத்தார். எப்படி பெற்றெடுத்தார்னு கேட்குறீங்களா? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53 வாசிங்க பார்க்கலாம். அவர் தமது சந்ததியை கண்டு, எந்த இடத்துல இருக்குது? 10 வாசிங்க. 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். நீடித்த நாள். இப்ப நான் யாருடைய சந்ததி? ஆபிரகாமினுடைய சந்ததி. அடுத்து கிறிஸ்துவினுடைய சந்ததி. நான் எந்த சந்ததி? நல்லா சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய சந்ததி. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறதுக்கு முன்பாடி சீசர்களையும் பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்வாரு? இல்லை, என் பிள்ளைகளையும் பாரு. யோவான்னு சொல்வார், என் பிள்ளைகளே, உங்களிடத்துல சாப்பிட ஏதாவது உண்டா? என் பிள்ளைகளே அப்படிம்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? பெற்றெடுத்தபடினாலே இப்போ நான் யார்? அவருக்கு அவருடைய பிள்ளை. ஆமேன் என்று சொல்லுவா. ஒரு இடத்துல பிள்ளைகளையும் பாரு, இன்னொரு இடத்துல நான் அவருக்கு மூத்த சகோதரன் என்று சொல்லுவார். சகோதரா இருப்போம் நம்ம. பிதா அப்பா, அடுத்து இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரன், அடுத்து நம்ம முதற் பேரானவர், நம்மெல்லாம் அடுத்து இளையவர்கள். இப்படி நிறைய டைட்டில் இருக்கும். சரி, ஓகே, இப்போ மெசேஜ்குள்ளே வருவோம். சரி, ஓகே. அப்போ இப்போ நல்லா நமக்குள்ளே எந்த விசுவாசம் வந்துடணும்? நான் ஆபிரகாமினுடைய சந்ததியில் வந்துட்டேன். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டாரா? பெற்றெடுத்தபடினாலே நான் யாருடைய சந்ததி? ஆபிரகாமினுடைய சந்ததி. சரி, இப்போ நான் திரும்ப சொல்றேன், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் அடுத்து சாத்தானின் பிடியிலிருந்து நான் என்ன ஆயிட்டேன்? மீட்டெடுக்கப்பட்டுட்டேன். இதான் முக்கியம். என்ன வாங்கிட்டேன்? நானே மீட்டெடுக்கப்பட்ட. திரும்ப சொல்லுங்க, நான் என்ன ஆயிட்டேன்? மீட்டெடுக்கப்பட்டுட்டேன். அப்படி என்றால் பாதுகாக்கப்பட்டுட்டேன். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அப்படி என்றால் நான் விடுதலையாக்கப்பட்டேன். சாத்தானின் கையிலிருந்து நான் என்ன செஞ்சேன்? விடுதலையாக்கப்பட்டேன். நான் சாத்தானுக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய சார்பில், ஏன்னா சாத்தானுக்கு என் ஜீவன் தான் முக்கியம். ஏன்னா கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ஜீவனுக்கு ஜீவன். சாத்தானுக்கு என் ஜீவன் மேலதான் கண்ணு. ஜாக்லினுடைய ஜீவன் தானே வேணும். அந்த ஜாக்லினுடைய ஜீவனுக்கு பதிலாக என் ஜீவனையே உனக்கு கொடுக்கிற, ஜாக்லினை விடுதலை பண்ணி என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை எனக்காக கொடுத்து என்னை விடுதலை பண்ணி இருக்கிறார். எல்லாம் கறந்துட்டுங்க. அதே போலதான் உங்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணி இருக்கிறார். ஓகே மாமா. சரி, வாசிப்போ. தீத்துவின் புத்தகம். ஏன் என்னை மீட்டெடுத்தார்? இதுதான் முக்கியம். ஏன் என்னை மீட்டெடுத்தார்? வாசிப்போம். தீத்துவின் புத்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2:14 வாசிப்பா. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் நம்மை சகல அக்கிரமம். சொல்லுங்க, சகல. நல்லா சொல்லுங்க. அவர் நம்ம எப்படி இருந்தோமாமா? சகல அக்கிரமம். அக்கிரமம் என்ன தெரியுமா? எஸ்,
தேவனுக்கு விரோதமா நான் செயல்படுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப தேவன் இப்போ ஒரு கற்பனையா சொல்றேனே, இப்ப தேவன் அங்க இருக்காரு, அவர் என்னைய ரொம்ப எதிர்பார்ப்போட என்னை உண்டு பண்ணார். ஜாக்லினை நான் என்னுடைய சாயலாய், அல்லது அவர் சொல்றார்ல நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி உண்டு பண்ணுவோம் என்று தேவன் என்னை ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உண்டு பண்ணார். என்ன எதிர்பார்ப்பு? வானம் என்னுடையது, பூமியை நான் ஜாக்லின் கையில் கொடுத்து பூமியை பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஒன்னொன்று பரலோகத்தில் எப்படி தூதர்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார்களோ அப்படியே ஜாக்லின் சந்ததியில் வருகிறவர்கள் எல்லாரும் ஜாக்லினை போ, அல்லது ஜாக்லின் சந்ததியில் வருகிற எல்லாரும் ஜாக்லினும் சந்ததியும் என்னை ஓயாமல் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு என்னை உண்டு பண்ணார். ஆனா நான் அந்த பழத்தை சாப்பிட்டு இப்ப யாருக்கு அடிமையாயிட்டேன்? சாத்தானுக்கு அடிமையாயிட்டு இப்ப சாத்தா இங்க நின்று தேவன் மேல ஒரு கல்லை தூக்கி போடுறாருன்னா நானும் அவன் பின்னாடி நின்று, யாரு? நானும் சாத்தான் பின்னாடி நின்று தேவன் மேல என்ன போட்டுட்டே இருந்தேன்? கல்லெறிந்து கொண்டே இருந்தேன். தேவன் அப்ப அவரை எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட என்னை உண்டாக்குனார். நான் அவரையே என்ன செஞ்சேன்? கல்லெறுத்து அடிக்கிறது, அவருக்கு விரோதமாக பேசுறது, அவரை முறுமுறுக்கிறது, அப்படியெல்லாம் செய்யறது தான் அக்கிரமம். எப்படியாமா? தேவனுக்கு விரோதமாய் நான் செயல்பட்ட, தேவன் காட்டின வழியில் நடக்கலை, தேவனுக்கு விரோதமாக பேசின, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த, நீரெல்லாம் ஒரு தெய்வமாக, அவனுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்னு என் தேவனை எத்தனையோ முறையெல்லாம் நான் திட்டினேன். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவர் அவர் என்னை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டெடுக்கும்படி, இது முக்கியமான ஒரு வார்த்தை, அவர் தமது சொந்த இரத்தத்தால். அதனால்தான் நம்ம அவருக்கு என்னவா மாறிட்டோமாமா? சொந்த ஜனம். தேவன் தமது, வாசிங்க எபிரேயர் 9:12, சொந்த ரத்தத்தினால். எபிரேயர் 9:12 வேகமா. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும். தேவன் தனது சொந்த ரத்தத்தினால் எப்படி கழுவினாராமா என்னைய? என்னவாமா? எப்படி கழுவினாராமா? அவர் தமது சொந்த ரத்தத்தினால கழுவினபடினாலே நான் இப்ப அவருக்கு என்னவா மாறிட்டனாமா? சொந்த ஜனங்களா. இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க, தீத்துல வாசிங்க அந்த வசனத்தை வேகமா. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக. சொந்த சொல்லுங்க, அவருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஜனம்? சொந்த. அவருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஜனம்? பக்கத்துல கருத்து பிடிங்கள. அவருக்கு நீங்க சொந்தக்காரங்க. நீங்க ஸ்டாலின் சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்கிறோம்ல. நான் பரலோக சொந்தமாமே என்று சொல்லலாமா? பரலோகத்துக்கு, தேவாதி தேவனுக்கு சொந்த ஜனம். ஏன் தெரியுமா? அவர் தனது சொந்த ரத்தத்தினால. எங்க வீட்டில் எங்க அம்மா எங்க கடைசி பையனுக்கு, என் கடைசி தம்பிக்கு ரொம்ப அவன்கிட்ட ரொம்ப அன்பு காட்டுவாங்க, ரொம்ப அவனுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் கேட்பேன், ஏமா நாங்கள் உங்களுக்கு 5 பேர், ஏமா அவனுக்கு மட்டும் நீங்கள் இவ்வளவு ஸ்பெஷலாக நீங்கள் கேர் எடுக்கிறீங்கன்னா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் உடம்பு சரியாமல் இருந்த பொழுது அவன் எனக்கு ரத்தம் கொடுத்தான் பிள்ளைம்பா. என்ன சொல்லுவாங்க? ரத்தம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ரத்தம் கொடுத்த அம்மா தம் பிள்ளை இப்படி பார்க்குற பொழுது தேவன் தனது சொந்த ரத்தத்தை ஒவ்வொரு மாதமும் அவருடைய ரத்தத்தை சரீரத்தின பானம் பண்றவன் காரணம் என்ன? அவர் தனது சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தி இருக்கிறபடினால இப்ப நான் யார்? அவருக்கு சொந்தம். சொல்லுங்க, சொந்தம். அந்த வேட சொல்லுங்களேன். நான் இப்ப அவருக்கு என்னவா இருக்கிறேன்? சொந்தம். ஒன்று, தேவன் என்னை பிசாசின் கையிலிருந்து எதற்காக மீட்டெடுத்திருக்கிறார் என்றால், நான் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்க மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லமா. ஒன்று, சொந்த ஜனமாயிருக்க மீட்டெடுத்திருக்கிறார். 2வது என்னவாமா? நற்கிரியைகளை செய்ய. அதவா சிவ மறுபடியும் அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகள் சொல்லுங்க, நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியமாய். தேவன் என்னை, இப்ப சொல்லுங்க, தேவன் என்னை எதற்காக மீட்டெடுத்திருக்கிறாரு தெரியுமா? ஒண்ணு, நான் அவருக்கு எப்படிப்பட்ட பிள்ளையாமா? சொந்தம்.
அவருக்கு சொந்த ஜனமாக இருக்க என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நான் அவருக்காக என்ன செய்யணுமாமா? நற்கிரியை. நல்லா சொல்லுங்க, நற்கிரிகள் 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 செய்ய பக்தி வைராக்கியம். ஆமென் என்று சொல்லலாமா? நற்கிரிகள் செய்யறதுல நான் எப்படி இருக்கணுமாமா? வைராக்கியமா இருக்கணும். அதனாலதான் இப்ப பாடணும், தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்கு. அதுதாங்க பக்தி வைராக்கியம். நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டு. எந்த நற்கிரையும் செய்ய ஆயத்தமாக்க பாத்திரமாய் நான் இருக்கும்படியாகத்தான் தேவன் என்னை அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு என்னை மீட்டு கொண்டார். ஓகேவாமா? ஓகேவாமா? நான் என்ன செய்யணுமாமா? நல்லா சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணுமாமா? நற்கிரியைகள் செய்கிறவளாய் நான் மாறணும். நான் நற்கிரியை செய்யணும். இப்போ நிறைய நற்கிரிகள் இருக்குது, ஆனால் அதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். அதனால தான் சொல்கிறேன், செலக்ட் பீப்புள்ஸாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமல் மெயினாக ஊழியக்காரங்களாக கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமல் நான் என்ன செய்யணுமாமா? நற்கிரியை செய்யணும். சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? நற்கிரிகள் செய்யணும். இப்போ நம்ம யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. சரி, ஆபிரகாம் கிட்ட இருந்தே நம்ம எடுப்போமே. ஆபிரகாம் என்னென்ன நற்கிரிகளை செய்தார்? என்ன ஆபிரகாமுகிட்ட தேவனுக்கு பிடித்த நற்கிரியைகள் என்ன? அந்த ஆபிரகாம் செய்த நற்கிரிகள் என்ன? நம்ம இப்போ எப்படி நற்கிரிகளை இந்த பூமியில செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆபிரகாமை குறித்து வாசிப்போம் என்றால் ஆதியாகமம் 12 வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து எதில் வாசிக்கிறோம்? 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். அதாவது ஆபிரகாமுக்குள்ள 7 நற்கிரிகள் இருந்தது. எத்தனை நற்கிரிகள்? ஆமாம், எப்போவுமே நமக்கு 7 தான். ஏன்னா நான் இல்லை என்னாலும் உள்ளே போய் ஆவியானவர் சொல்கிறபடி தேடி எடுத்துறது. 7 நற்கிரிகள். எத்தனை நற்கிரிகள் இருந்தது ஆபிரகாமுக்குள்ள? 7 நற்கிரிகள் இருந்தது. கடகட நான் சொல்லிடுறேன். அதாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிச்சோம்னா, முதல்ல தேவன் என்ன செய்றாரு? ஆபிரகாமை என்ன செய்றாருன்னா, ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அழைத்த உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். எப்படியாமா? உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். முதல்ல ஆபிரகாமுக்குள்ள இருந்த நற்கிரிகள், முதல்ல கீழ்ப்படிதல். ரெண்டாவது ஆபிரகாமுக்குள்ள இருந்த வார்த்தை என்னன்னா, 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் ஒரு யுத்த வீரன். ஆபிரகாம் எப்படியாமா? ஒரு யுத்த வீரன். ஆபிரகாம் எப்படிப்பட்டவராமா? யுத்த வீரன். அடுத்து 12 நீங்க வாசிச்சீங்கன்னா, தன் மனைவிய பார்வோன் கொண்டு போயிடுவார். கொண்டு போன உடனே தன் மனைவியை மீட்டெடுக்கிறவனாயிருந்தான் ஆபிரகாம். ஆமென் என்று சொல்லாம மீட்டெடுக்கிறவனாயிருந்தான். அடுத்து 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது சோதோம் கொமோராவை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்திலேருந்து. ஏன்னா எனக்கு மெயினாக கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்னென்னா ஜப அபிஷேகம். ஏன்னா ஏசப்பா கிருபையினால நானும் என் கணவனும், அல்லது நானும் என் கணவனும் நம்ம அப்போ இருந்த ஒரு குழு, மகிழ்ச்சி பெருவிழா என்ற குழு. அப்போது நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக போய் எல்லா இடங்களில் என்ன செய்வோன்னா, இந்த மகிழ்ச்சி பெருவிழா நடத்துவோம். அதில் ஃபஸ்ட் நாள் சுவிசேஷ கூட்டம், 2வது நாள் ஜபா அபிஷேகம், 3வது நாள் வருகை குறித்து பேசுறது. இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்போது இந்த ஜபா அபிஷேகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அதில் ரொம்ப உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதை பெற்றுக்கொண்ட ஜபா அபிஷேகம். அப்போ எனக்கு அதில் ரொம்ப ஒரு வார்த்தை பிடிக்கும். தேவன் சொல்கிறார், ஆபிரகாமே நான் இப்போ சோதோம் கொமோராவை அழிக்கிறேன் அப்படிங்கிற பொழுது எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கும். பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். மன்றாடுறதுக்கு நிற்கிறான். மன்றாடுறதுக்கு நிற்கிறார். எதுக்கு மன்றாடுறன்னா, நீர் ஒரு நீதிமான் இருந்தால் அழிப்பீ, சரி எப்படி கேட்குறாரு? 50லேருந்து தொடங்குற, 50லேருந்து அழிப்பீரா, 40 இருந்தால் அழிப்பீரா, 30 இருந்தால் அழிப்பீரா, 20 இருந்தால் அழிப்பீரா அப்படின்னு கேட்டுகிட்டே வராரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். பின்னும் ஆபிரகாம். அதாவது அது எந்த இடங்கிறனால எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, ஆபிரகாமே இனி உன் மனைவி என்ன செய்ய போறா? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போறா அப்படின்னு சொல்லி தேவன் கர்த்தருடைய தூதனானவர், இயேசு கிறிஸ்து கிடையாது, கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு.
அப்போ இந்த வார்த்தையை கேட்டோம், அப்பா எனக்கு நெடுநாளா குழந்தை இல்லை, இப்ப எனக்கு குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கோன்னு ஆபிரகாம் சந்தோஷப்படல. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, சோதோம் குமாராவனை அழிக்க போற ஆபிரகாமே அப்படின்னு. ஆபிரகாமுக்கு அது சந்தோஷம் இல்லை, அதாவது எனக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிறது சந்தோஷம் இல்லை. ஐயோ சோதோம் குமாரா அழிக்க போறீங்களான்னு சொல்லி பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக, அந்த வசந்த வாசிங்க பார்க்கல, எடுத்தவர்கள் பாக்கியவான்கள், ஆதியாகமம் அந்த 18 தான் இருக்கும். 18:22. தேங்க்யூமா, வாசிமா. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அழிச்சிடாதீங்க. இது எதுக்கு அபிஷேகம்னா மன்றாட்டு அபிஷேகம். எந்த அபிஷேகம் இது? மன்றாட்டின் அபிஷேகம். அடுத்து 27 வாசிங்க, ஆதியாகமம் 27. ஆபிரகாம் ஜெபிக்கிறவன், வாசிங்க 20:7. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். ஜெபிக்கிறவன். இப்ப எத்தனை சொல்லி இருக்கிற? 7 கேரக்டர்ல 5 சொல்லிக்கிற. சொல்லுங்க பார்க்கலாம். முதலிருந்து கீழ்ப்படுகிறவன், யுத்த வீரன், மீட்டெடுக்கிறவன், மன்றாடுகிறவன், ஜெபிக்கிறவன். அடுத்து ஆபிரகாம் பொறுமையுள்ளவன். அடுத்து ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆமென் என்று சொல்லுமா? 7 கேரக்டர் வந்துச்சு. அப்ப சொல்லுங்க, கீழ்ப்படுகிறவன், யுத்த வீரன், மீட்டெடுக்கிறவன், மன்றாடுகிறவன், ஜெபிக்கிறவன், அடுத்து பொறுமையுள்ளவன், விசுவாசம். அப்போ ஆமா, இன்னைக்கு என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, நற்கிரியைகள் செய்ய. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. நற்கிரிகள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னா நான் என்ன செய்யணுமாமா? நற்கிரிகள் செய்யணும். இப்படி 7 கேரக்டர் ஆபிரகாமுக்குள்ள அந்த நற்கிரிகள் தேவனுக்கு பிடிச்சிருக்குது. அதனால தான் ஆபிரகாமை சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆமென் என்று சொல்லலாமா? இப்போ நம்ம 7ஐயும் பார்க்க மாட்டோம். இப்போ 7ஐயும் பார்த்தா 7 மணி நேரம் ஆயிரும், அல்லது 14 மணி நேரம் ஆயிரும். சரி, 7ஐயும் பார்க்க வேண்டாம். ஒன்றை மட்டும் எடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ சொல்லுங்க, ஆபிரகாமுக்குள்ள இருந்த கேரக்டர்கள் இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் உள்ளவன். இந்த 7 கேரக்டர். ஆனா அதுல முக்கியமான நற்கிரியைகள் என்று சொல்லி தேவன் என்னை பாரப்படுத்தினது என்னன்னா, அவன் மீட்டெடுக்கிறவன். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? ஏனெனில் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றால், இழந்து போன ஜாக்லினை அல்லது இழந்து போன இந்த மனுக்குலத்தை, இந்த இழந்து போன முழு சிருஷ்டிப்பையும் மீட்டெடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த நற்கிரிகள் யாருக்குள்ள இருந்ததுன்னா, ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. எப்படி இருந்தாமா? இந்த நற்கிரிகள் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. நான் எப்பவுமே சொல்றதா, ஆபிரகாம் எதையெல்லாம் மீட்டெடுத்தார் அப்படிங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு இதையெல்லாம் நாமும் மீட்டெடுக்கணும். அப்பதான் எந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும்? ஆபிரகாமுக்கு உண்டு. அதாவது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா ஆபிரகாமுக்குள் இருந்த கேரக்டர்கள் இதெல்லாம். ஆபிரகாமை தேவன் நண்பனாக்கினதோ, அல்லது ஆபிரகாமை தேவன் சிநேகிதனாக்கினதோ, அல்லது ஆபிரகாமுடைய பெயரை பெருமைப்படுத்தினதோ, ஆபிரகாமை சந்ததியை தேவன் பெரிய ஜாதியாக மாற்றினதுக்கு காரணம் என்னன்னா, ஆபிரகாமுக்குள்ள இத்தனை நல்ல கேரக்டர்கள் இருந்தது. அதுல ஒரு கேரக்டர் மீட்டெடுக்கிற கேரக்டர். என்ன கேரக்டர்? ஆமா, ரீஸ்டோர் பண்றது, மீட்டெடுக்கிறது, ரீஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர். இப்போ ஆபிரகாம் எதையெல்லாம் மீட்டெடுத்தார் அப்படிங்கிறது ஒரு 3 காரியத்தை வேகமா நம்ம தியானிக்க போறோம். எப்பவுமே ஆசீர்வாதம்னா முதல்ல யாருக்கு? பார்த்துக்குங்க ஆண்டவர். முதல்ல எனக்குமா? முதல்ல என்னது? எனக்கு. அடுத்து குடும்பத்துக்கு, அடுத்துதான் தேசத்துக்கு. என்ன கொடுத்தாலும் முதல்ல, ஒரு அடி கொடுத்தாலும் முதல்ல எனக்கு தான். ஆசீர்வாதம் கொடுத்தாலும் என்னதான்? முதல் எனக்கு தான். முதல்ல நான். ஆமென் என்று சொல்லுவோம். நானும் தேவனும். ஆமென் என்று சொல்லாம ரகசிய வரியில முதல்ல நான் தான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். என்னோட சேர்ந்து கனவு குடும்பமே அப்படின்னு ரகசிய வருகை வந்து சொன்ன வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடவும் முடியாது. முதல்ல நான் தான். அதுக்கப்புறம் தான் என் குடும்பம், அதுக்கப்புறம் தான் தேசம். அப்போ ஆபிரகாம் மீட்டெடுத்தது அப்படின்னா முதல்ல அவனை மீட்டெடுத்தார் ஆபிரகாம்.
ஆபிரகாம் முதல்ல தன்னை மீட்டெடுத்தார். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. ஆபிரகாம் முதல்ல தன்னை மீட்டெடுத்தார். எப்படின்னா நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு வாசிப்போம். ஜோசுவாவின் புத்தகம் 24:2 வாசிப்போம். ஜோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். தேவர்கள் எந்த தேவர்கள்னா எமோருடைய தேவர்கள். எந்த தேவர்கள்? எமோரியுடைய. அதாவது இப்போ அந்த சந்ததியெல்லாம் சொல்கிறோம்ல, ஏத்தியர், எமோரியர், எபூசியர், அமலேக்கியர், கிர்காசியர் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. இவர்களுக்கெல்லாம் மெயின் தகப்பன் யாருன்னா எமோரியன். ஏறாமா எமோரியன். எமோரியன்லேருந்து தான் இந்த 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 அந்நிய தெய்வங்கள் எல்லாம் வந்தது. அப்போ எமோரியனுடைய தெய்வத்தை தான் யார் வணங்கிட்டு இருந்தானா? தேராகு வணங்கி கொண்டிருந்தான். அவனுடைய சந்ததி தான் ஆபிரகாம். அப்படி தான் ஒரு இடத்துல நீங்கள் இதை சொல்கிற நாள், இதை ஒரு மெசேஜில் நான் சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் பெலிஸ்தருடைய தேசத்திலே இந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கும்ல, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எதில் இருக்குது? 21, 22 அதில் இருக்கும்ல, தேவன் ஆபிரகாமை 22 சோதித்தார் இருக்குது. ஏன் சோதித்தார் தெரியுமா? இது மெசேஜில் நான் சும்மா சொல்கிறேன். ஏன் சோதிச்சார்னா, அதுக்கு மேல் வசனம் இருக்கும் பாருங்க. அவன் அநேக நாள் எங்கே தங்கியிருந்தானாமா? பெலிஸ்தருடைய தேசத்திலே. எங்கே தங்கியிருந்தான்? பெலிஸ்தருடைய தேசத்தில். அப்போ பெலிஸ்தருடைய தேசத்தில் தங்கிட்டு இருக்கிற பொழுது எல்லாரும் பேசிக்கிறாங்க, தன்னுடைய முதல் பையனை எமோரியன் தேவனுக்கு கொடுக்கணும், நம்ம முதல் பிள்ளையை எமோரியனுடைய தேவனுக்கு தான் கொடுக்கணும், நம்ம முதல் பிள்ளையை எமோரியனுடைய தேவனுக்கு தான் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிக்கொண்டே இருந்த பொழுது இது ஆபிரகாம் இப்படியே கேட்குறா. அப்படியா? அப்போ முதல் பிள்ளையை எமோரியன் தேவனுக்கு கொடுக்கணுமா? ஒருவேளை எம்பளையை கேட்டுருவாரோ அப்படின்னு ஆபிரகாம் பயந்து கொண்டே இருந்ததினாலதான் ஆதியாம் 22:1 தேவன் ஆபிரகாமை அப்ப என்ன செஞ்சாரா? சோதித்துட்டு சொல்றாரு, உன் நேசகுமாரனும் உன் ஏகசுதனும் உன் புத்திரனும், முதல்ல சொல்றான், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடு. இவன் பயந்த காரியம் வந்தது. அதுக்காக சொல்றேன், இவன் பயந்துட்டே இருந்தா, இப்படி கேட்டுருவாரோன்னு. அப்ப தேவன் நினைச்சார், கேட்டுதான் பார்க்கலாமே நினைச்சார். தேவன் என்ன நினைச்சாரு? கேட்டுதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாரே. ஆனா அதற்கும் ஆபிரகாம் தயங்கவே இல்லை. ஏனெனில் ஈசாக்கை பார்க்கல, என்ன நேசிக்கிறையா அல்லது என்னை பார்க்கல ஈசாக்கை நேசிக்கிறியாங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. ஆனா அந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் ஜெயித்தார். அதனாலதான் அந்த இடத்துல நீங்க வாசிங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 22 நீங்க வாசிங்கன்னா முதல்ல 3 வார்த்தை சொல்றாரு. அந்த 22 வாசிங்கம்மா. என்னென்ன கேட்கிறாரு? உன் புத்திரனும். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. இப்ப 3 சொல்றாரு. உன் புத்திரன், அடுத்து ஏகசுதன், 3வது சொல்றாரு நேசகுமாரன் சொல்லிட்டாரு. புத்திரன்னா உன்னுடைய குமாரன், ஏகசுதன்னா உன்னுடைய சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு ஏகசுதன், நேசகுமாரனா ரொம்ப பிடிக்கும் உனக்கு நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு கொண்டு வந்து பலியிடணும்னு ஆபிரகாம் தயங்கலை. அப்படி தயங்காம ஈசாக்கை கொண்டு வந்து பலியிட தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே இப்ப வாசிங்களே 12 வாசிங்க. அப்பொழுது அவர் உன் பிள்ளையாண்டான் மேல், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக. ஒரு வார்த்தை இல்லை. எந்த வார்த்தை இல்லை? நேசகுமார இல்ல. ஆபிரகாமே, உனக்கு வச்ச டெஸ்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. நான் நினைச்சேன் என்னை விட ஈசாக்கை தான் நேசிக்கிறேன் நான் நினைச்சேன். எல்லா ஆபிரகாமே, உன் மகனாகிய ஈசாக்கை விட என்ன நேசிக்கிறேங்கிறத இப்ப நான் அடைஞ்சிட்டேன். இப்ப நான் தான் உனக்கு நேசங்கிறத ஆமென் என்று சொல்லலாமா? ஆபிரகாம் ஜெயித்தார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, இதில் மெசேஜ் இதுக்குள்ள போவோம். சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற தேராக எப்படிப்பட்டவராக இருந்தாரா? அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்தா. எமோரியருடைய தேவர்களை ஆபிரகாம் தேராக வணங்கி கொண்டிருந்தா. அப்படி இருக்கிற பொழுது தேவன் யாரை கூப்பிடுறாரு? ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சாரு?
கீழ்ப்படிந்தார். அதைத்தான் சொல்றேன். இந்த கீழ்ப்படிந்ததை என்ன சொல்றானா, அப்படியே சொன்னது போல முதல்ல தன்னை அவன் மீட்டெடுத்தான். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. தன்னை அவன் என்ன செஞ்சான்? முதல்ல அவனை மீட்டெடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தை அல்லது தேவ சத்தம் தன்னை நோக்கி வருகிற பொழுது, ஐயோ எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, ஐயோ எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அல்லது என்னுடைய உறவுகள் என்ன சொல்லுவாங்க. என்னன்னா இங்கே சொல்றாரு, காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு சொன்ன உடனே ஆபிரகாம் முதல்ல எந்த ஊருன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வல்லேன்னு கூட கேட்கல, அதுக்கப்புறம் வரேன்னு கூட சொல்லல. ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, நீங்க நினைச்சு பாருங்க, இதுவரைக்கும் தெய்வ சத்தத்தையே கேட்காம வளர்ந்தவர் இந்த ஆபிரகாம். தெய்வம் பேசும் நினைச்சாரா? தெய்வம் பேசும் நினைச்சாரா? இல்ல தெய்வம் ஏன்னா இதுக்கு வரைக்கும் அவன் என்ன செஞ்சா, தேராக அந்நிய தேவர்களா அந்த கல்லு தான் தெய்வம், இது தேராக ஆபிரகாம்னு சொல்லிப்பாரு, இதுதான்ப்பா உன் தெய்வம், இதுதான் உன்னை வளர்த்துச்சு, இதுதான் உன்னை பெற்றெடுத்து, இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம். கடந்த முறையை சொன்னது போல சொல்றேன், ஆபிரகாமுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு, இது அல்ல தெய்வம், தெய்வம் என்றால் பேசுகிறவராயிருக்கணும். அந்த விசுவாசம் தாங்க ஆபிரகாமை பேசவே ஆபிரகாமுக்கிட்ட அந்த தெய்வம் பேசுனதுக்கு காரணம் என்னன்னா, ஆபிரகாமுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வந்துட்டேன்னு. இல்ல இது அல்ல தெய்வம், தெய்வம் என்றால் பேசுகிறவராயிருக்கணும். தெய்வம் என்றால் தெய்வம் என்ன சுமக்கணும், நான் தெய்வத்தை சுமக்க கூடாது. தெய்வத்தை நான் சுமக்க கூடாது, தெய்வம் தாங்க என்ன சுமக்கணும். தெய்வம் என்றால் தெய்வம் என்னை அபிஷேகம் பண்ணணும், நான் போய் தெய்வத்தை அபிஷேகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வெளிப்பாடு ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. நான் தெய்வத்தை போய் தூக்க முடியுமாங்க? அல்லது தெய்வம் என்றால் தெய்வம் தாங்க என்ன படைக்கணும், நான் தெய்வத்தை என்ன செய்யக்கூடாது, படைச்சு இதுதான் தெய்வம் சொல்லக்கூடாது. இந்த நெகட்டிவ் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறாருங்கிற வார்த்தையின்படி இந்த நெகட்டிவ் இல்லை, தெய்வனா இப்படிதான் இருக்கணும், தெய்வனா இப்படிதான் இருக்கணும், ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் பேரில் அப்படி அவன் ஆபிரகாம் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது எங்கோ இருந்த ஒரு சத்தம் வருகிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு ஒரு சத்தம் வருது. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு வான்னு சொன்ன உடனே ஆபிரகாம் தன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்தான். தான் தகப்பன் என்ன சொல்லும், தாய் என்ன சொல்லும், உறவுகள் என்ன சொல்லும். ஏற்கனவே இவளுக்கு யாருக்கு, ஆபிரகாமுக்கு சாராளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. நான் இப்படி ஒரு தெய்வம் பேசுகிற தெய்வமே ஒரு ஆச்சரியம், இப்படி கேட்டுட்டு நான் வெளியே வந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு அந்த அட்மாஸ்பியர், அந்த குடும்ப சூழ்நிலையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார். திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, இதுவரைக்கும் பேசுகிற தெய்வத்தை அறியாத ஆபிரகாம் பேசுகிற சத்தம், ஐயோ இது ஒருவேளை பிரம்மையாக இருக்கலாம், ஒருவேளை இது யாரோட சத்தமாக இருக்கலாம், அப்படியெல்லாம் ஆபிரகாம் யோசிக்கவே இல்லைங்க. ஒன்னொன்னு தெரியுமா, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் பாருங்க, அழைத்ததுக்கு பின்பு மறுபடியும் 15 வருடங்கள் இதுதான் மறுபடியும் பேசினாராமா. எத்தனை வருஷம்? 15 வருஷங்க. செத்தே போயிருப்ப நம்மெல்லாம். ஏன்னா இப்ப முன்ன பின்ன அறியாத ஒருத்தர் நம்மளை கூட்டிட்டு வந்துட்டாரு, இப்ப இத்தனை நேரமாவது பேசினாரு. இப்ப என்ன பண்றாரு, பேசவும் மாட்டேங்கிறாரு. ஏன் பேசல தெரியுமா, ஆபிரகாமை தான் கர்த்தர் அழைத்தார், கூட யார் வந்துட்டா, லோத்து வந்தது. ஆபிரகாம் தேவனுக்கு பிடிக்கல, அதனாலதான் ஒரு இடத்துல இருக்கு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின் தான் கர்த்தர் மறுபடியும் பேசுறாரு. ஒன்று லோத்து விஷயத்துல ஆபிரகாம் திணறினபடினால ஒன்று, ரெண்டாவது ஆகார் விஷயத்துல ஆபிரகாம் தவறினபடினால 15 வருஷம் கழிச்சுதான் தேவன் மறுபடியும் ஆபிரகாம் கிட்ட பேசினாரு. அப்ப 15 வருஷம் தன்னை அழைத்த தேவன் பேசாத பொழுது ஆபிரகாம் நிலை எப்படிங்க இருந்திருக்கு, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன்னா நமக்கு ஜனவரியில வாக்குத்தத்தம் கொடுத்தா பிப்ரவரியில நிறைவேற்றிடணும், இல்லைன்னா மார்ச்லையாவது நிறைவேற்றணும். இல்லைன்னு நீங்கள் தான் சொன்னீங்களா இல்லை இது பிரம்மையா இது அடுத்த மாசமே யோசிப்போம். இவன் 15 வருஷம் அதனால்தான் ஆபிரகாம் பொறுமையுள்ளவன் என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். இப்போ யோசித்து பாருங்க. ஒன்று தெரியுமா, இப்போ நம்ம கொஞ்சம் சோர்ந்தாலே செல்ஃபோன் கையில் எடுக்கிறோம் பாருங்க, அப்படியே என்ன பண்ணுறோம், செல்ஃபோனை ஆன் பண்ண உடனே வசனத்தோட தேவன் நம்மளோட பேசுகிறார்.
கொஞ்சம் சோர்ந்து போனா வேதத்தின் வழியா நம்மளோட பேசுறார். கொஞ்சம் சோர்ந்து போனா உடனே ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்பெல்லாம் யாருங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆபிரகாம் நிலைய. நம்ம கொஞ்சம் சோர்ந்து போனா உடனே கர்த்தர் யாரையாவது அனுப்புறார், இல்லைன்னா பரிசுத்தாவியானவராவது நமக்குள்ள பேசுறார். அன்னைக்கெல்லாம் ஒரு வழியில் 15 வருஷம் தேவன் ஆபிரகாமோடு கூட பேசாதிருந்த பொழுது ஆபிரகாமின் நிலை என்ன? ஆனாலும் ஆபிரகாமை குறித்து சரித்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுகிற வாக்கு தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி அவன் என்னவனா விசுவாசத்தில் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. எவ்வளோ கிஃப்ட் பாருங்க, எவ்வளோ கிஃப்ட். அப்போ இந்த சூழ்நிலையில ஆபிரகாம் முதல்ல யாரை மீட்டெடுத்தாரு? ஆபிரகாமையே மீட்டெடுத்தாரு. திரும்பி ஐயோ ஆமாம் பேசுகிற தெய்வம் இப்போ பேசலப்பா அப்படின்ட்டு திரும்பி போயிருக்கலாமே. ஆமாப்பா ஏதோ ஒரு சத்த பிரம்மையாக இருக்குது, பிரம்மையாயிடுச்சு. இந்த 7 வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, ஒருவேளை வேற ஒரு சத்தமாட்டாக்குது அப்படியெல்லாம் நினச்ச ஆபிரகாம் என்ன செய்யலை? திரும்பி போகலை, காத்திருந்தார். எத்தனை வருஷம்? 25 வருஷம். 25 வருஷம் வாக்கு தத்த செய்த தேவன் உண்மையுள்ளவர் 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 என்று விசுவாசத்தில் நம்பி ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமாம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல சொல்லுங்க, என்ன மீட்டெடுக்கணும் நானே. எதுலேருந்து? தூக்கத்திலிருந்து. காலையில் வந்து ஏசப்பா எழுப்புற பொழுது 2 மணிக்கு எழுப்புறாரு, ஏன் 5 மணிக்கு எழுப்புறாரு? என்ன செய்கிறோம்? மீட்டெடுக்க முடியுதாமா? நம்மளை மீட்டெடுக்கணும். என்ன பண்ணணும்? மீட்டெடுக்கணும். தேவன் சொன்ன உடனே, ஏசப்பா சொன்ன உடனே தூக்கத்திலிருந்து கூட நம்மளால் மீட்டெடுக்க முடியல. நினச்சி பாருங்க, ஆபிரகாம் தேசத்தை விட்டு மீட்டெடுத்தாரு. தன் தகப்பன் மறுபடியும் ஆபிரகாம் வந்தாரா, எலியேசர்ட்ட சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லை என் பிள்ளைய கூட அங்கே கூட்டிகிட்டு போயிடாத, என் பிள்ளைய கூட என்ன செய்கிறாத. ஏன்னா அப்போ எவ்வளவு உறுதி, அதுக்காக சொல்ல வரேன் நான். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாருமா, முதல்ல உன்னுடைய சிச்சுவேஷன்லேருந்து அதுக்கு தான் கீழ்ப்படிதல். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ முதல்ல அதுக்கு கீழ்ப்படிமா. கீழ்ப்படி. உன் தேசம், உன் இனம், உன்னுடைய தகப்பன் வீடு, உன்னுடைய சூழ்நிலை, பழைய கிரிகள் மறுபடி பண்ணிய போல உலண்ட சேட்டுக்குள்ளே மறுபடியும் உளராம இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், எழுந்து வா, தூசிய உதறி விட்டு. சூழ்நிலைக்காக தன்னை மாற்றக்கூடாதுமா, நம்ம தாம்மா சூழ்நிலையை மாற்றணும். எல்லாராமே என்னென்னு சொல்லாமா, எல்லாராமே. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆமாம், ஆபிரகாம் தன்னை என்ன செஞ்சானா? மீட்டெடுத்தான். ஆண்டவர் சொல்கிறார், மகளே இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபி மகளே அப்படின்னா நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நேற்று தான் ஆண்டவரே டெஸ்ட் பண்ண சுகர் இப்படி இருக்குது ஆண்டவரே. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, இதை என்னையும் முதற்கொண்டு சொல்கிறேன், என்னையும் முதற்கொண்டு இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி கர்த்தர் கேட்குறது என்ன தெரியுமாமா? ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் முதல்ல எனக்கு வரணும்னா முதல்ல என்ன மீட்டெடுக்கணும். 10 நாள் நல்லா இருக்கிறோம், 11ஆவது நாள் மறுபடியும் விழுந்துடுறோம். 10 நாள் ஹையில் இருக்கிறோம், அப்புறம் பார்த்தா லோ பிச்சிருக்கோம், அப்படியே படுத்துடுறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், இல்லை இந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளை என்ன செய்யணும்? மீட்டெடுக்கணும், மீட்டெடுத்து பழகணும். ஆமாம், தூக்கத்திலேருந்து எழும்பு மகளேன்னு சொல்கிறாரா? சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு சொல்கிறாரா? 12 மணி நேரம் சமூகத்தில் காத்துருன்னு சொல்கிறாரா? ஆண்டவரே அங்கே போகணும், இங்கே போகணும். இன்றைக்கி நிறைய சூழ்நிலைகளில் நம்மளை என்ன செய்யணும்? நம்ம அந்த சூழ்நிலையோடு அப்படியே அடாப்ட் ஆயிடுறோம். ஆனால் இன்னும் சொல்கிற மகளை, இன்னும் சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன சொன்ன பற்றியா, ஒரு நாள் எனக்கு இந்த ஃபேஷியல் ஸ்ட்ரோக்கு வந்த உடனே ரொம்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகளை, எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் என் இருதயத்தை விளங்கி கொண்டு ஊழியம் செய்கிறவர் ஒருவர் இல்லை. இன்றைக்கி கர்த்தர் கேட்குறாருமா, இன்றைக்கி கர்த்தர் கேட்குறாரு, உன்னை மீட்டெடுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அது எப்பேற்பட்ட சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை, கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த ஸ்தானத்தை, கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற காரியத்தை நீங்கள் நழுவ விட்டுட்டீங்கன்னா உங்கள் ஸ்தானத்துக்கு வேற ஒருவரை கர்த்தர் எழுப்பிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அலைந்து திரிகிறவளாய் மாறிடுவீங்க.
அலைந்து திரிகிறவளா மாறிடுவீங்க. இன்னைக்கு கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரை முதல்ல என்ன மீட்டெடுக்கிற. ஆமா ஆண்டவரே, இன்னும் நான் உலகத்தோட ஒட்டி கொண்டு இருக்கிறேன், இன்னும் உறவுன்னு ஒட்டிட்டு இருக்கிறேன், இன்னும் அப்பான்னு ஒட்டிட்டு இருக்கிறேன், இன்னும் அம்மான்னு ஒட்டிட்டு இருக்கிறேன், இன்னும் நண்பன் ஒட்டிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் கணவன் என் பிள்ளை ஆண்டவரே, பேத்தி என் பேர அப்படின்னு இன்னும் உலகத்தோட ஒட்டி கொண்டு இருக்கிறேன். இன்னும் நான் உங்களோட எசையற கிருபைய, இன்னும் நான் உங்களோட எசஞ்ச நடக்கிற கிருபைய இன்னைக்கு எனக்குள் வைப்பீராக. ஆமேன் என்று சொல்லாமா? ரூத்தை குறித்து அடிக்கடி தியானிக்கிறோம். ரூத் அந்த மோவாபிய தேசத்துல ராணி குடும்பம். அவன் பெரிய பணக்கார வீட்டு குடும்பம். அவன் நினச்சிருந்தானா மோவாப்பிலேயே இருந்து மோவாப்பிலேயே அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவனே ஒன்று சொல்கிறா, இல்லை எங்கள் அப்பாவும் வேண்டாம், எங்கள் அம்மாவும் வேண்டாம், என் தேசமும் வேண்டாம், என் உறவும் வேண்டாம். இஸ்ரவேலின் தேவனே என்னுடைய தேவன், அவரே என்னுடைய தேவன், அவரே என்னுடைய தேவன், அவர் இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறேன் என்று இஸ்ரவேலின் செட்டைக்குள் அடைக்கலமாக வந்தாமா. வந்தாமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சொல்லுங்க, என்ன மீட்டெடுக்கிற ஆண்டவரே. ஆமா, திரும்ப சொல்றேன், இதனுடைய ஆழத்தை நான் இன்னும் உங்களுக்கு போக விரும்புறேன். ஆனா உங்களுக்கு தெரியும் அந்த மீட்டெடுக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் உங்க ஆவி, இன்னும் உங்க ஆத்மா மண்ணோடு என்ன பண்ணி கொண்டு இருக்குதாமா? ஒட்டி கொண்டு இருக்குது. யோசேப்புக்கு மேல தேவன் ஒரு பெரிய தரிசனம் வச்சார். எந்த தரிசனம்? ஆமா, எந்த தரிசனம் நம்ம தியானிச்சு கொண்டு இருக்கிறோம்? தேங்க்யூ. வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி. ஒருவேளை குளிக்கல ஓட்ட பொழுது தப்பிச்சு அவங்க அப்பாட்டம் வந்திருக்கலாம், எகிப்துல இருந்த பொழுது தப்பிச்சு அவங்க அப்பாட்டம் வந்திருக்கலாம், அடுத்து அவன் சிறைச்சாலைக்குள்ள இருந்த பொழுது தப்பிச்சு வந்திருக்கலாம். ஏன் ஒருவேளை ராஜாவாகிற பொழுது என்னன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதாவது இப்போ யோசேப்பு குழிக்குள்ள கடந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் இப்போ ராஜா அரண்மனையில் போய் உட்காந்துட்டார். ராஜா அரண்மனை போய் உட்கார்ந்த உடனே இப்போ நான் நல்லா இருந்தேன்னா அப்படி நினச்சுவேன், எங்கள் அப்பா எப்படிக்கிறாருன்னு. நான் இப்போ யார்? ராஜா. முதல்ல நான் குளிக்கல கடந்தேன், சிறைச்சாலைக்குள்ள கடந்தேன். இப்போ நான் என்னவாயிட்டேன்? ராஜா. நான் போய் எங்கள் அப்பா ஒருட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னா பார்வோன்ட்டு கேட்டிருந்தா பார்வோன்னு விடாமையா இருந்திருப்பாரு. இல்லை, அவர்கள் என்ன தேடி வரணும்னு வெயிட் பண்ணாரு பாருங்க. அவர்கள் என்ன தேடி வரணும். நான் ராஜா. ஏன்னா கர்த்தர் எனக்கு குறித்த அந்த ஸ்தானம், கர்த்தர் எனக்கு குறித்த அந்த இடம், அது கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம். இது இந்த தரிசனத்தை தாண்டி நான் என்ன செய்ய மாட்டேன். அது எங்க அப்பாவானாலும் சரி, அல்லது எங்க அம்மாவானாலும் சரி, அல்லது என்னுடைய நண்பர்களானாலும் சரி, என்னுடைய தம்பிகளானாலும் சரி, அல்லது எங்க அண்ணனானாலும் சரி, நான் போய் அவங்கள பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் குறித்த அந்த கோட்டை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், தாண்ட மாட்டேன். புதன்கிழமை கர்த்தருடைய நாளுமா. ஆமேன் என்று சொல்ல, திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டிய நாள். ஆமேன் என்று சொல்லாமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த சொப்பனத்துல நிக்கணும் இன்னைக்கு. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா. அப்படி அந்த சூழ்நிலை எல்லாம் யோசிப்பு தன்னை என்ன பண்ணி கொண்டானா? மீட்டெடுத்தான். தகப்பனுடைய அன்பு தாங்க. ஆசை இல்லாமல் இருந்திருக்குமா? ஏன்னா தகப்பனுக்கு இந்த யோசேப்பு மிகவும் பிரியமானவன். தகப்பனுடைய அன்பில் இறந்தாலும் அதை விட பரலோக நேசம். பரலோகம் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குது, பரலோகம் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்குது என்பதில் யோசேப்பு செஞ்சா அதில் உறுதியா நின்னா. இதை விட மெயின் என்ன தெரியுமா? ஏசப்பா. யாராமா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா. பிதாகிட்டு இருந்து என்ன செஞ்சாரா? அப்படியே வந்தாரு பாருங்க. பிதாவோட இருக்கணும் தான் அவருடைய ஆசை. இருந்தாலும் என் ஜனத்தை மீட்டெடுக்குன்னா என்னை நான் இழக்க வேண்டும். என் ஜனத்தை நான் மீட்டெடுக்கணும்னா, அல்லது தேவன்கிட்ட கொண்டு வந்து வெளிப்படுத்துற 1:6 வாசிக்கிறது போல நம்மளை தேவன், நம்மளை இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் யாருக்கு முன்பாக நிறுத்தணும்? பிதாவுக்கு முன்னாடி நிறுத்தணும். யாருக்கு முன்னாடி நிறுத்தணும்? பிதாவுக்கு முன்னாடி நிறுத்துறேன். ஏன்னா அதான் நான் ஒரு முறை சொன்னேன் பார்த்தியா, தேவன் சோர்ந்து போயிட்டாரு. ஐயோ ஜாக்லினை இழந்துட்டேன், ஐயோ இந்த மனு குலத்தை இழந்துட்டேனேன்னு சொல்லி பிதா சோர்ந்து போய் இருந்து பொழுது ஏசப்பா சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போறேன்,
நான் இந்த மனு குலத்துக்காக போய் என் ஜீவனை ஜனங்களுக்குள்ள வச்சு அல்லது என் ஜீவனை மனு குலத்துக்குள்ள வச்சு அந்த ஜீவனால என்ன செய்தா மறுபடியும் உங்க சாயலை அவர்களுக்குள்ள வச்சு அவர்களை ராஜாவாகவோ ஆசாரியனாக உம்மிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துறேன் என்று சொல்லி இயேசு பிதாவோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். பிதா என்ன சொல்றாரு? சகரியால வாசிக்கிறது போல உன்னுடையவர்களை உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். பிதா ஏசப்பாவோட உடன்படிக்கை பண்றார். ஆமேன் என்று சொல்லாம ஹார்ட் ஆஃப் ஜீசஸ்குள்ள போனீங்கன்னா இந்த பிதாவும் இயேசு கிறிஸ்து செய்த உடன்படிக்கை நிறைய அந்த மெசேஜ்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்போ ஏசப்பாவும் நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்ல முடியும். இல்லைனா நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் தன்னை இழக்க வேண்டியதாக இருந்தது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இதை எதுக்கு சொன்னால் ஒரு நற்கிரியை சொல்கிறேன். அதாவது நான் திரும்ப இப்படி சொல்கிறேன், ஒரே பாயிண்டில் ஒரு சில தேவ திட்டத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருப்பார் என்றால், ஒரு சில தரிசனத்தை உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால், இழக்க வேண்டிய ஒரு சில காரியத்தை இழக்கவும் நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? ரெடியாக இருக்கணும். அதனால தான் வாசிங்க 2 தீமோத்தேயு 2:21 வாசிமா. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதோ எந்த நட்கு, நல்ல அந்த வார்த்தை சொல்லுமா, எந்த நற்கிரியையும். நான் என்ன அதை திரும்ப சொல்றேமா, உங்ககிட்ட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படியே கீழ்ப்படிங்க. உங்க ஸ்தானத்தை இழந்தராதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை இழந்தராதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை இழந்தராதீங்க. கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறதான காரியத்தை இழந்தராதிய. எந்த சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தர் அதை நம்பத்தக்கவங்களா இருக்கணுமா? நான் திரும்ப சொல்றேன், ஒரு நாள் இதை குறித்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எலியாவை கர்த்தர் என்ன செஞ்சார்? தெரிந்தெடுத்தாரு. எலியா டிலே பண்ணிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், எலியாவே ஒரு ஸ்தானத்துல யார் அபிஷேகம் பண்ணு? எலிசாவை. அதை நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் கற்பனையாக சொன்னேன். இப்போ எலியா உட்கார்ந்து இருக்கிறாரு, ஏசப்பா வராரு. எத்தனை நாள் எலியாவே உங்கள்கிட்ட எலும்புன்னு எத்தனை நாள் சொல்றது? நீ எந்திரி, எலிசா உட்காரவை அப்படின்னு அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? எந்திரி நீயே, எலிசா உட்காரவை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்தானத்தில், நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஸ்தானத்தை காத்துக்குங்க. கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்பை ஒருபோது நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. அப்போ இப்போ சொல்லுங்கள், ஆபிரகாம் முதல்ல யாரை மீட்டுக்கொண்டான்? எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுக்காக தன்னை மீட்டு கொண்டவனாயிருந்தார் இந்த ஆபிரகாம். இதுதான் நற்கிரியை. இந்த நற்கிரியின் நிமித்தம் தான் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இந்த நற்கிரியை நமக்கு வேணும்னு சொல்றாரு. முதல்ல ஆபிரகாம் யாரை மீட்டு கொண்டாரு? தன்னை மீட்டுக்கொண்டார். 2வது யாரை மீட்டுக்கொண்டார்? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14-15. ஆதியாகமம் 12:14-15. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இந்த இடத்துல கவனிப்பா. முதல்ல ஆபிரகாம் யாரை மீட்டு கொண்டாரு? தன்னை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சொல்றார், முதல்ல உங்களை மீட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் மேல் நம்பிக்கையா இருக்குன்னா முதல்ல உங்களை சிச்சுவேஷனுக்காக உங்களை அடாப்ட் பண்ணிக்காதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிங்க. முதல்ல உங்களை மீட்டெடுக்கணும். 2வது ஆபிரகாம் தன் குடும்பத்தை மீட்டெடுத்தான். யாரை மீட்டெடுத்தான்? தன் குடும்பத்தை. இப்படி சொல்லாம தன் மனைவியை மீட்டெடுத்தான். அல்லது மனைவியா இருந்தா கணவனை மீட்டெடுக்கணும். இதை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. 2வது எதை மீட்டெடுக்கணுமாமா? ஆபிரகாம் எதை மீட்டெடுத்தாரு? தன் மனைவியை மீட்டெடுத்தாரு. இப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். தென் திசையில இவங்க என்ன செய்யறாங்க? குடியிருந்து கொண்டு இருக்கிறாங்க. அத்தேசத்துல என்ன ஆயிடுச்சாமா? பஞ்சம் உண்டானது நிமித்தம். அந்த வசந்த வாசிமா. அதில் அந்த 12 இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க 12 வாசிங்க. எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி. இல்ல இருங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டானது. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி
அவ்விடத்துக்கு போனான். இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, தன்னை மீட்டு கொண்டு வந்த ஆபிரகாம் என்னன்னு பாருப்பா, தகப்பனை விட்டுட்டு வந்துட்டாரு, தாயை விட்டுட்டு வந்துட்டாரு, சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. இப்ப கர்த்தர் காண்பித்து அந்த தென் திசையில குடியிருந்துட்டு இருக்கிறாரு. அத்தேசத்துல என்ன வந்துருச்சாமா? பஞ்சம் வந்துருச்சு. இப்ப பஞ்சம் வந்த உடனே இப்ப என்ன எங்க போயிட்டாராமா? எகிப்துக்கு போயிட்டாரு. எப்படியாமா? இதே காரியத்தை இன்னொருத்தர் செய்வாங்க. யாரு? நகோமி. எலிமெலேக்கினுடைய குடும்பம் என்னாச்சு? மோவாப்பிலே எருசலேமிலே பஞ்சமும், பெத்லகேமிலே பஞ்சம் உண்டானபடினால என்ன செய்யலாங்க? எங்க போயிட்டாங்க? மோவாப்புக்கு போயிட்டாங்க. எதுக்காக போனாங்க? சாப்பிட்றதுக்கு. எதுக்கு போனாங்க? சாப்பாட்டுக்காக. சாப்பாட்டுக்காக தன்னை இழந்தான். யார் அது? இன்னொருத்தர் யாரு? யாக்கோப். சாரி ஏசா. சேஷ்ட புத்திரத்தை சாப்பாட்டுக்காக, கூழுக்காக இழந்தவன். சரி, ஓகே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாம் அந்த தேசத்துல குடியிருந்துட்டு இருக்கிறாரு. அத்தேசத்திலே பஞ்சம் வந்தபடினாலே எங்க போயிட்டாரா? எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துக்கு போன உடனே அங்க அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம். என்ன போராட்டம்னா, அவள் மனைவியை, ஆபிரகாமனுடைய மனைவியை இப்ப யார் பார்த்துட்டா? பார்வோன் பார்த்துட்டா. இப்ப பார்வோன் தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டி கொண்டு போயிட்டேன். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை சொல்றேன். இப்போ என்னவோ ஒரு அங்கே போனால் அங்கே இருக்கிற பூச்சி ஒட்டிக்குன்னு சொல்லுவாங்க பாரு, அதுபோல் ஆபிரகாம் இப்போ எகிப்துக்கு போன உடனே, ஆபிரகாம் எகிப்துக்கு போன உடனே அங்கே அவன் கூடவே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, இவள் என் சகோதரி. ஆனால் இன்னொரு விதத்தில் சொல்கிறாங்க, இவள் இன்னொரு முறையில் பார்த்தா சகோதரியாக தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் பொய் சொல்கிற மாதிரி சொல்கிறா, இவன் எப்படியாமா? இவள் என்னுடைய சகோதரி என்று. இப்போ ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராயை யார் கூட்டிகிட்டு போயிட்டா? பார்வோன் கூட்டிகிட்டு போயிட்டா. அப்படி கூட்டிகிட்டு போன உடனே சரி போய்க்குன்னு விட்டுட்டாரா ஆபிரகாம். மீட்டெடுக்க துடிச்சாருங்க. மீட்டெடுக்க துடிக்கிறாரு. ஐயோ, என் மனைவியா. இப்ப பார்வோன் யாரு கிடையாளோ? பார்வோன் யாரு கிடையால? சாத்தானு கிடையால. நம்ம இதிலிருந்து வாசிக்கிற பொழுது, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த மோசையை குறித்து வாசிக்கிற பொழுது பார்வோன் சாத்தானு கிடையால. இப்ப தம் மனைவியை யாரு பிடிச்சிட்டா? சத்ரு கையில போயிடுச்சு. ஐயோ, எப்படி மீட்டெடுக்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சா? போராடி மீட்டெடுத்தாரா இல்லையா? மீட்டெடுத்தார். அப்ப இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, முதல் ஆபிரகாம் தன்னை மீட்டெடுத்தார், ரெண்டாவது தன்னுடைய குடும்பத்தை மீட்டெடுத்தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, ரெண்டாவது கர்த்தருடைய நற்கிரியில் என்னன்னா, நம்ம குடும்பத்தை மீட்டெடுக்கணும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? ஒருவேளை கணவனா இருக்கலாம், ஒருவேளை மனைவியா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளா இருக்கு. இது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கடமை அல்லது பெரிய வேலை. கணவன் மனைவியாட்டும், மனைவி கணவனாட்டும், அல்லது பெற்றோர் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை மீட்டெடுக்கிறது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய வேலை இது. ஆமேன் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம். எனக்கு ரொம்ப, ஏன்னா நம்ம கடந்த வாரத்தில் சொன்னோம்ல, நியாயத்தீர்ப்பு, எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பு. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆபிரகாம் சாராளை மீட்டெடுக்கிறாரு. அப்படி மீட்டெடுத்து ஆபிரகாமுக்கு தேவன் பரிந்து பேசிட்டு ஒரு காரியத்தை செய்கிறாரு. பார்வோனுக்கு நியாயத்தீர்ப்பு செய்கிறார். பார்வோனுக்கு என்ன பண்றாரு? வாதைகளால் வாதிக்கும்படியாய் நியாய தீர்ப்பு செய்கிறார். இது ஆணுக்காக தேவன் அல்லது பெண்ணுக்காக அல்லது சாராளுக்காக தேவன் ஆபிரகாமுக்கு செய்யறது. ஆனா பெண்களா இருக்கிற நம்ம, இந்த இடத்துல இந்த பாயிண்டையும் சொல்லிடுறேன், பெண்களா இருக்கிற நம்ம இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது, ஒருவேளை ஆபிரகாம் எப்படி மீட்டெடுத்தார்னு ரொம்ப அங்க டீட்டெயிலா சொல்லல. ஆனா கர்த்தர் ஆபிரகாமுக்காக நிற்கிறார். சாராயை நீ எடுத்துட்டீல, கொடுத்துரு, ஒழுங்கா என்ன சொல்லு, கொடுத்துரு, இல்லைன்னு என்னவ உன்னோட குடும்பத்தை வாதிச்சிருவ அப்படின்னு மிரட்டி ஆபிரகாம் கிட்ட சாராளை கொடுக்க வச்சுட்டாரு. ஆனா இது மோசேயை கர்த்தர் கொல்ல பார்த்தார். மோசேயை தேவன் என்ன செஞ்சாரு? மோசேயை தேவனே கொல்ல பார்த்தார். அப்படி கொல்ல பார்த்த பொழுது சிப்போரேல் என்ன சொல்றா? அங்கே ஒரு ரத்தத்தை சிந்தரா. இதுக்குத்தான் சொல்றேன், அவள் ஒரு ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். ஏன்னா அந்த ரத்தம் எதுக்கு அடையாளம்? ஜீவனுக்கு அடையாளம். ஜீவனுக்கு அடையாளம். மோசேயை தேவன் கொல்ல பார்த்த பொழுது சிப்போரால் என்ன செய்யறா? அங்க ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தி, இவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி தன்னுடைய புருஷனுக்காக அங்கே ஒரு ரத்தத்தை சிந்தி தேவனுடைய கையிலிருந்தே அல்லது கொல்ல நின்ன தேவனுடைய கையிலிருந்தே மோசேயை சிப்போரால் என்ன செஞ்சா? மீட்டெடுத்தா.
அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கணவன் வழி விலகி போனாலும் சரி, மனைவி வழி விலகி போனாலும் சரி, அல்லது இவங்க 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகள் வழி விலகி போனாலும் சரி, மீட்டெடுக்கிறது கணவன் மனைவி பெற்றோர் யாரா இருந்தாலும் மீட்டெடுக்கிற, நம்ம குடும்பத்தை மீட்டெடுக்கிற பொறுப்பை தேவன் நம்ம கையில தாங்க கொடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அங்க ரத்தத்தை சிந்தி என்ன செய்றான்? சிப்போராள் மோசேயை என்ன செய்றா? மீட்டெடுக்கிறா. இதே மாதிரி இன்னொரு ஸ்திரீ, நிறைய பேர் இருக்கிறாங்க வேதத்துல. அபிகாயில். யாரு? அபிகாயில். இந்த இடத்துல வாசிக்கிற 1 சாமுவேல் 25 வாசிக்கிற பொழுது, 1 சாமுவேல் 25 வாசிக்கிற பொழுது, 2வது வேத வசனத்தை வாசிமா. 1 சாமுவேல் 2:25 வாசிப்போம். வேகமா. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில் துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் நாபால். அவன் பேர் என்ன? நாபால். அபிகாயிலுடைய புருஷன் யார் தான்? நாபால். இப்போ இந்த கதையை சொல்லி முடிச்சிடறேன். இப்போ ஒரு நாள் முதல்ல யார் உதவி செய்கிறான்? தாவீது தான் நாபாலுக்கு உதவி செய்கிறான். ஒரு நாள் நாபால் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற பொழுது, நாபாலுடைய ஆடுகள் எல்லாம் என்ன செஞ்சு, ஒரு மிருகம் பிடிக்க வர பொழுது முதல்ல தாவீது தான் யாருக்கு உதவி செய்கிறான்? நாபாலுக்கு உதவி செய்கிறான். அப்படி இருக்கிற பொழுது இப்போ தாவீது ஒரு நாள் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. அப்போ நினைக்கிறேன், அன்னைக்கு நம்ம நாபாலுக்கு உதவி செஞ்சோம்ல, இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் அப்பம் வேணும், அதனால் நாபால்கிட்ட போய் வாங்கிக்கலான்னு ஒரு சில மனிதர்களை யாருக்கிட்ட அனுப்புகிறான்? நாபால்கிட்ட அனுப்புகிறான். நீங்கள் போங்க, அன்னைக்கு நம்ம நாபாலுடைய ஆடுகள் எல்லாம் காப்பாற்றணும், அதனால் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் அவர் உதவி செய்வார். நம்ம இப்படி பசியோடு இருக்கிற, ஏன்னா தாவீது சவுலினால் வனாந்தரத்தில் துரத்தப்படுகையில் நடந்த சம்பவம் இது. அப்போ நீங்க போங்க, நாபால்கிட்ட போய் கொஞ்சம் அப்பம் கேளுங்க அப்படிங்கிற பொழுது, நாபால் பெரிய மனுஷனா என்ன செய்யறா? திட்டுறான். தாவீதோட பெரிய மனுஷனாவன், அவனுக்கு நான் எதுக்கு உதவி செய்யணும்? அவன் சவுலினால துரத்தப்பட்டு இருக்கிறான், சவுலே அவனோட உயிரை வாங்கணும் தேடிட்டு இருக்கிறான்னு சொல்லி இவன் முரடனும் துராக்கிருத்தனும் என்று இவனை கொஞ்சம் அறிமுகம் பண்ணுது. முரடன் என்றால் பயங்கர முரடன். 2வது என்னன்னா, இவன் துராக்கிருத்தனா துன்மார்க்கவன் அல்லது இலச்சியை உண்டு பண்ணுகிறவன் என்று இருக்குது. அப்போ இப்படி இருக்கிற பொழுது தாவீதுக்கு பயங்கர கோபம். ஏண்டா, நான் உனக்கு அன்னைக்கு ஒரு உதவி செஞ்சேன், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு உதவின்னு உங்கள்கிட்ட கேட்குற பொழுது இந்த உதவி செய்யலையேன்னு சொல்லிட்டு தாவீது ஒரு சில மனிதர்களோடு கூட யாரை கொல்ல வரா? நாபாலை கொல்லும்படியாய் வருகிறா. அப்படி கொல்ல வருகிற பொழுது, அந்த வசந்த வாசியமா, கொல்ல வருகிற பொழுதுதான் இப்போ இந்த இடத்துல இப்போ ஒருத்தர் சொல்லிட்டாங்க. யார் சொல்லிட்டாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் யார்கிட்ட? அபிகாயில்கிட்ட சொல்கிறாங்க, உன் புருஷனை கொல்றதுக்கு தாவீது வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அபிகாயில் என்ன செய்கிறா? கொஞ்சம் வாட்கோதுமை, கொஞ்சம் திராட்சை கொலை இதெல்லாம் எடுத்துட்டு யாரை பார்க்க வரா? தாவீதை பார்க்க சொல்றா பாருங்க. இப்ப வாசிங்க பார்க்கல, எத்தனை? 23 வாசிப்பா. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து நல்லா விளைங்க, அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும் என்ன சொல்றானா? இந்த பாதக என் மேல விழட்டும், நாபால விட்டுருங்க. அல்லோ மனைவிமார்களே, இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேணும். அவன் துராக்கிருத்தந்தா, முரடந்தா, கோபக்காரந்தா, ஆனாலும் தன் கணவனுக்காக திறப்புல நிற்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணுமா? தன் கணவனுக்காக சொல்றா, இந்த பாதகம் என்றால் இந்த சாபம். இதே மாதிரி ஒருத்தர் போராடுவாங்க. யார் அது? ரெபேக்காள் சொல்றாளா, யாக்கோபுக்கு மேல வருகிற சாபம் என் மேல வர. இதுதான் பெண்களுடைய கிருபமா. கொஞ்சம் இடத்துல நம்ம தாழ்ந்துதாம போகணும், கொஞ்சம் தரப்பில் தாம நிற்கணும். என்ன பண்ணுறது? நம்மளால மனுக்குள்ள விழுந்துருச்சே, தூக்கி எடுக்கணும்னா நம்மளை ஒரு சில இடத்துல பெண்கள் என்ன பண்ணணும்? தாழ்ந்து போனோம். அதுக்காக ஏறி மிதிக்க ஊற்றக்கூடாது, அப்படி ஊற்றக்கூடாது. ஆனாலும் தன் கணவனுக்காக இந்த அபிகாயில் சொல்கிறா, இந்த பாதகம் என் மேலே விழட்டும்,
தயவு செய்து நீங்கள் போய் அவரை என்ன செஞ்சிடாதீங்க, கொன்றாதீங்க. அவருக்கு பதிலாக நான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாபாலை நீங்கள் மன்னிச்சிருங்க, நாபாலுடைய ரத்தத்தை சிந்தாதீங்க, நாபாலை நீங்கள் கொன்று போடாதீங்க, நாபாலுக்காக நான் தரப்புல நிற்கிறேன். இதெல்லாம் ரகசியம் என்ன தெரியுமா? இதில் மயங்கி போன தாவீது அபிகாயிலேயே திருமணம் செய்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? மணவாளன். இந்த இடத்துல தாவீது மணவாளனாக, அபிகாயில் நம்மளாகும். இப்போ நம்ம கணவன்மார்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவியை தேவன் நமக்கு தரணும். ஆமென் என்று சொல்லாமா? எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்தை மீட்டெடுக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ சொல்லுங்க, ஆபிரகாம் முதல்ல யாரை மீட்டெடுத்தாரு? தன்னை மீட்டெடுத்தான். அடுத்து தன்னுடைய குடும்பத்தை மீட்டெடுத்தா. மூணாவது யாரை மீட்டெடுக்கிறார் பாருங்க, வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14 வாசிமா. 14 முதல்ல 14ஆம் அதிகாரம் 14வது வேத வசனத்தை வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களையும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து கவிஞ்சிகளாய் அவன் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நல்ல கரந்தட்டுமா? சகல பொருள்களையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். முதல்ல தாவீது யாரை ஆபிரகாம் யாரை மீட்டுக்கொண்டாரு? தன்னை மீட்டுக்கொண்டான். அடுத்து தன் குடும்பத்தை, தன் மனைவி பார்வோனுடைய கையில் இருக்கக்கூடாது என்று, அதுக்கப்புறம் இந்த ஊரே வேண்டான ஆபிரகாம் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு எங்க வந்துட்டாரு? மறுபடியும் கர்த்தர், அந்த இடத்துல அந்த வசனம் இருக்கு 13 வாசிக்கிற பொழுது, ஆபிரகாம் திரும்பி வந்து அந்த பலிபீடத்தை கட்டி புதுப்பித்தான் இருக்கும். அப்ப கர்த்தர் எங்க சொன்னாரோ அதே இடத்துக்கு ஆபிரகாம் திரும்பி வந்துட்டாரு. 2 மூணாவது இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்ப என்னன்னா, இப்ப ஆபிரகாம் குடியிருந்துட்டு இருக்கிறாரு, லோத்தும் குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கு லோத்து மேய்ப்பருக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோன்னா ஒருவருக்கு என்ன செஞ்சாங்க? பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்த அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த லோத்து எங்க போயிட்டாரு? சோதோம் கோமோராக்கு போயிட்டார். இப்போ சோதோம் கோமாராவில் லோத்துவனுடைய குடும்பம் இருக்கிற பொழுது இங்க ஒரு 4 ராஜா, அதாவது அங்க ஒரு 4 ராஜா, இங்க ஒரு 4 ராஜா, அதாவது 4 ராஜாக்கள் எழும்பி இப்போ சோதோமின் மேல யுத்தம் பண்ண வராங்க. 4 ராஜாக்கள் எழும்பி சோதோமின் மேல யுத்தம் பண்ண வருகிற பொழுது இப்ப யாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க? லோத்துவையும் லோத்துவனுடைய குடும்பத்தை என்ன பண்ணிட்டாங்க? சிறைப்படுத்தி கொண்டு போய் விட்டார்கள். ஒருவேளை ஆபிரகாம், நானாதான் அப்படி சொல்லுவேன், போனையில் போ, அப்படித்தான் உனக்கு வேணும், அப்படித்தான் சொல்லியிருப்பான். ஒழுங்கா எங்கிட்ட இருந்திருக்கலாம்ல, நீ போனையில், அதனாலதான் உனக்கு இப்படி அப்படியெல்லாம் சொல்லலை. அவன் என்ன செய்த? இவன்கள் கேள்விப்பட்ட உடனே தன் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்களாமா? 318 பேர். எத்தனை பேர்? 318 பேர். அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரகசியம் எப்படின்னா, அவங்கெல்லாம் வேலையாட்கள். அவங்கெல்லாம் யாரு? வேலையாட்கள். சண்டை போட கூட தெரியாது. ஆனால் அந்த 318 பேர் ஒருமனப்பட்டாங்க பாருங்க. அந்த ஒரு மனதினாலதான் லோத்துவை அவன் குடும்பத்தை திருப்பி கொண்டு வர முடிந்தது. இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் 318 பேருக்கு எதை தரிப்பித்தானா? ஆயுதம் தரிப்பித்தான். எப்படி நீங்கள் அதான் இப்படியே இருக்கலாமா? ஒருவேளை எப்படி நீங்கள் அவங்கள மீட்டெடுக்கணும்னு சொல்லி அந்த 318 பேருக்கும் ஆயுதம் தரிப்பித்து அவர்களோடு கூட போய் எல்லாவற்றையும், ஆமாம், ஆபிரகாம் என்ன செஞ்சானா? திருப்பி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது லோத்துவே அவன் குடும்பத்தை என்ன செஞ்சானா? மீட்டெடுத்தான். முதல்ல யாரை மீட்டெடுக்கிறான்? ஆபிரகாமை தன்னையே மீட்டெடுக்கிறான். அடுத்து தன் குடும்பத்தை மீட்டெடுக்கிறான். அடுத்து தன்னுடைய சகோதரனை மீட்டெடுக்கிறான். சகோதரன் பிறனே உனக்கு சகோதரன். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றானா? தேவன் இந்த தேசத்தை மீட்டெடுக்க சொல்றாரு. முதல்ல உன்னை மீட்டெடுத்துக்கோ, 2வது உன் குடும்பத்தை மீட்டெடுத்துக்கோ, 3வது தேசத்தை மீட்டெடுக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்ம பேர்ல வைக்க போகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா. அப்போ இன்னைக்கு அந்த மீட்டெடுக்கிற ஒரு அபிஷேகம்
இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்கிறாமா கடைசியாக. ஏன்னா இந்த ஆபிரகாம் இந்த வாரத்தோட கடைசிங்கனால ஆமாம் இன்னைக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா, ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாண சட்டத்திலேருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்தாரு, சாத்தானுடைய கிரியிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தாரு. இது கூட இல்லாமல் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வேணும்னா, ஆபிரகாமுக்கு உண்டான அந்த 7 நற்கிரிகள் நமக்கு வேணும். அதில் மெயின் நற்கிரிகள் என்னன்னா மீட்டெடுக்கிறது. ஏன்னா ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? என்ன மீட்டெடுக்க. அப்போ என்ன மீட்டெடுக்க வந்தார் ஏசப்பா. இப்ப என்ன மீட்டெடுத்துட்டாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? அநேகரை மீட்டெடுக்கணும். எல்லாரும் ஆமென்னு சொல்லமா. அநேகரை மீட்டெடுக்கிற இன்னைக்கு அந்த அபிஷேகம் நம்ம மேலே வேணுமா இன்று. அதனால தான் சொன்ன அந்த நான் முதல்ல பாடுறது போல இத்தரணியை தேவனுக்கு என்ன கொடுக்கணுமாமா? சொந்தமாக்கி கொடுக்கணுங்க வேதத்தில். ஏன்னா தேவனுக்கு பிடிச்ச ஒன்று என்ன தெரியுமா? மீட்டெடுக்கிற அபிஷேகம். இன்னைக்கு ஏசப்பா சொன்னாருமா, யாருக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்குறார். ஏன்னா நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா மோசேயை மீட்டெடுக்கிறவனாய் கர்த்தர் அனுப்பினார். ஆமென் என்று சொல்லலாமா. மோசே சாக்கு போக்கு சொல்கிறான். ஆனால் அந்த ஸ்டெடியாக நிற்கிற வரைக்கும், மோசையை தள்ளாடி கொண்டிருக்கிற வரைக்கும் மோசையை கர்த்தர் நம்பலை. ஆனால் ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, இந்த ஜனத்தை அழிப்பீர் என்றால் என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி மோசே அந்த தரப்புல நின்னதுக்கு பின்பாக எந்த ஜாதியாரும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு நடுவாக செய்வேன் என்று தேவன் மோசையோட உடன்படிக்கை செய்து எந்த ஜாதியார் மூலமாய் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் மோசையை கொண்டு செய்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம இன்னைக்கு இந்த கடைசி அதாவது இந்த ஸ்பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களில் தேவன் நம்மகிட்ட கேட்க சொல்லுகிறது என்னன்னா, என் மேலே ஆண்டவர் ஒரு மீட்டெடுக்கிற அபிஷேகம், என் மேலே மீட்டெடுக்கிற அபிஷேகம். ஆண்டவரே முதல்ல திரும்ப சொல்கிறேன், என்ன மீட்டெடுக்கணும் ஆண்டவரே. முதல்ல நான் இன்னும் உலகத்தோடு ஒட்டிட்டு இருக்கிறேன், இன்னும் என் ஆத்மா உலகத்தோடு ஒட்டிட்டு இருக்குதே, மண்ணோடு ஒட்டிட்டு இருக்குதே, உறவுகளோடு ஒட்டிட்டு இருக்குதே, இன்னும் சாப்பாட்டிலேயே ஒட்டிட்டு இருக்குதே, இன்னும் தூங்கிட்டே இருக்கிறேன், இன்னும் அந்த வேலை இந்த வேலை என்று இன்னும் நான் ஆண்டவரே இந்த பூமி இன்னும் உலாத்திட்டே இருக்கிறேன். இல்ல ஆண்டவரே, இந்த பூமியோடு என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொள்ளாம உங்களோடு கூட ஆண்டவரே இணைகிற, உங்களோடு கூட எசைஞ்சு உங்களுடைய பாரத்தை விளங்கி கொண்டு உங்களோடு நடக்கிற ஆண்டவரே அந்த இருதயத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தருவீராக. முதல்ல என்ன நான் மீட்டெடுக்கிற. ரெண்டாவது, என் குடும்பத்தை நான் இழக்கக்கூடாது ஆண்டவரே, என் மனைவியை நான் இழக்கக்கூடாது, என் கணவனை நான் இழக்கக்கூடாது, என் பிள்ளையை நான் இழக்கக்கூடாது ஆண்டவரே என்னை மீட்டெடுக்க என்ன செய்கிறேன்? என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை மீட்டெடுக்க ஒப்பு கொடுக்குறேன். மூணாவது ஆண்டவரே, என் சகோதரனாகிய இந்த ஜனங்களை, என்னுடைய அண்டை வீட்டுக்காரங்களை, அந்த ஜாதியை இந்த ஜாதியை, அந்த ஜனங்களை இந்த கோத்திரங்களை எல்லாம் மீட்டெடுக்கிறது என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா வேதத்தில் பாருங்க, மோசே என்ன செஞ்சாரு? சாக்கு போக்கு சொன்னாலும் சொல்றாரு, இந்த ஜனத்தை அழிப்பீர் என்றால் என் பெயரை கிறுக்கி போடும் என்று அவன் தரப்பில் நின்று மோசேவா இருந்தார். ஒன்று. ரெண்டாவது, எஸ்தர் சொல்றா, செத்தாலும் சாகிற என் ஜனங்களுக்கு வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்ப்பேன்? என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று யார் ஒப்பு கொடுத்தா? எஸ்தர் ஒப்பு கொடுத்தா. அடுத்து தாவீது கோலியாத்தினுடைய கையிலிருந்தே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தா. இது தேவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஜனங்களுக்காக யார் தரப்பில் நிற்பா? ஜனங்களுக்காக யார் மன்றாடுவா? ஜனங்களை பிசாசின் பிடியிலிருந்து யார் மீட்டெடுப்பார் என்று தேவன் அங்கிட்டு இங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆமா, அலைந்து கொண்டு இருக்கிறார். எனக்காக என் வேலையா என் காரியமாய் போகிறவன் யார் என்று தேவன் என்ன செய்றாரா? தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் அவருக்கு சரியான ஆள் கிடைக்கலாமா? அவருடைய இருதயத்தை விளங்கி கொண்டு. ஏன்னா எல்லாருமே கடந்த நாட்கள் எங்கேயோ இந்த வார்த்தை சொன்னாங்க, எல்லா ஊழியர்களுமே எதிலாவது ஒரு பாவத்தில் சிக்கி கிடக்கிறாங்க. பெண்ணு மண்ணு பொண்ணுன்னு ஏதாவது ஒரு ஊழியத்தில் தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொண்டு ஊழியம் செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, நீ வருவாயா மகளே, நீ வருவாயான்னு சொல்லி கர்த்தர் கேட்குறாரு. தாவீது இன்னொரு இடத்துல வாசிக்கிற பொழுது அமலேக்கியர்கள் என்ன செய்கிறாங்க? தாவீதனுடைய குடும்பத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஒன்று சாமுவேல் 30 வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல வாசிக்கிறோம், பயங்கரமாக நெருக்கப்பட்டா தாவீது,
பயங்கரமா நெருக்கப்பட்டான். ஆனாலும் தன் குடும்பத்தில் ஒன்றையும் தவறாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல வைக்கிறார். யாரு நிக்கிறீங்களோ அவங்க மேல இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறேன்னு சொல்றார். சகலத்தையும் திருப்பி கொள்ளணும். சகலத்தையும் என்ன பண்ணணுமாமா? திருப்பி கொள்ளணும். சகலத்தை நான் கடந்த வாரமே உங்களுக்கு நான் சொன்னேன். அதாவது ஆபிரகாமினுடைய சந்ததி என்றால் நாம் புத்திரராயிட்டோம். என்ன ஆயிட்டோமாமா? என்ன ஆயிட்டோமாமா? புத்திரராயிட்டோம் நம்ம. அப்ப புத்திரர் என்றால் அறிவு வந்துடணும். எந்த அறிவு வரணும்? என்னுடைய தகப்பனுடைய சொத்தை இந்த சாத்தான் பறிச்சு வச்சிருக்கிறான். என் தகப்பனுடைய சொத்தை இந்த சாத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். என் தகப்பனுடைய சொத்தை, என் சொத்தை, என் தகப்பனுடைய சொத்தை சாத்தான் கையில் இருக்கிறது. அதை மீட்டெடுக்கிறது யாருன்னு கர்த்தர் ஏங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அறிவுள்ள மனுஷன் தான் மீட்டெடுக்கணுங்கிற அந்த அறிவு தான் யாரு? தேவ புத்திரர்கள். அதனால்தான் ரோமர்ல வாசிக்கிறோம். ஜெபிக்க போற வாசிப்போ. ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது வாசிப்போ. ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11 வாசிப்பா. தேவபுத்திரர் வெளிப்படும்படி, அதை வாசியம்மா. தேவபுத்திரர் வெளிப்படும்படி சிருஷ்டியானது வாசிங்க. 20 இருங்க இதுல 20ல 19 வாசிப்பா. மேலும் தேவனுடைய, நல்ல கவனமா கேளுங்க இந்த வசனத்தை. தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட நல்ல விளங்கமா. இங்க முக்கியமான ஒரு காரியம். அதாவது நான் போன முறையே சொன்னேன், நம்ம கிறிஸ்தவர்களுக்கு 3 ஸ்டேஜ். எந்தெந்த ஸ்டேஜ்? முதல்ல பிள்ளை. முதல்ல யாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர் அவருடைய பிள்ளை. பிள்ளைங்கிற ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னது? புத்திரன். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னது? அதாவது பிள்ளைனா பிறக்கிறது. புத்திரன் என்றால் அறிவு. ஆமா, வாலிப வயது. எந்த அறிவு? வாலிப வயது தான் புத்திரன். அதனால தான் புத்திர சுவிகாரம் அடையும்படி அப்படிங்கிறோம். புத்திரன் என்றால் வாலிப வயது. அடுத்த ஸ்டேஜ் என்னது? ராஜாக்களாகவும் ஆசாரியர்கள். இப்போ புத்திரன் என்னன்னா அறிவு வந்துடணும். எந்த அறிவு வந்துடணும்? என்னுடைய தகப்பனுடைய சொத்தை யார் அனுபவிச்சுட்டு இருக்கிறா? சாத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அவன் கையிலிருந்து நாம் மீட்டெடுக்கணுங்கிற ஒரு அறிவு வருதே, அந்த அறிவு தான் புத்திரனுடைய அறிவு. அந்த அறிவு தான் எந்த அறிவு? புத்திரனுடைய அறிவு. இப்ப வாசிங்க. தேவ புத்திரர்கள் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது. சிருஷ்டினா என்னது? இந்த முழு உலகமும் ரொம்ப எப்படி இருக்குதாமா? மிகுந்த ஆவலோட காத்துட்டு இருக்குது. தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படி. தேவ புத்திரர் யாருமா? தேவதூதர்களா வருவாங்க. நான் தான். யாராமா? அதாவது நீ பிள்ளையா இருக்கிற, உனக்கு என்ன இல்லை? அறிவில்லை. ஆனால் தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்குது. அது ஏனென்றால் வாசிமா, சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. நல்ல விளங்க. அழிவினுடைய அடிமைத்தனம் என்னது? இந்த முழு சிருஷ்டியும் முதல்ல யார் கையில் இருந்தது? முதல்ல தேவன் கையில் இருந்துச்சு. ஆதாம் ஏவாள் கையில் இருந்துச்சு. இப்போ ஆதாம் ஏவாள் யாருக்கு? சாத்தானுக்கு அடிமையான உடனே இந்த முழு சிருஷ்டி யாருக்கு அடிமையாயிருச்சு? சாத்தானுக்கு அடிமையாயிருச்சு. இந்த மலையில எல்லாம் கொண்டு வந்து இப்படி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சிருஷ்டியெல்லாம் யார் கையில போயிடுச்சு? சாத்தான் கையில போயிருச்சு. இன்னைக்கு நாயும் பேயும் இருந்து சொல்றோமே, ஏன்னா கர்த்தருடைய வருகை நாளில் அதெல்லாம் ஒன்னா இருக்கும். இன்னைக்கு எல்லா மிருகங்களுக்கும் அன்னைக்கு ஆதாம் யானை பார்த்து, குதிரையை பார்த்து, சிங்கத்தை பார்த்து நண்பனா இருந்து அவருக்கு பேர் வச்ச அளவுக்கு ஆதாமும் யானையும் அவ்வளவு ஒன்னா இருந்தது. இப்போ 2 பேத்துக்குள்ள எந்த சாயல் வந்துருச்சு? பிசாசின் சாயல் வந்துருச்சு. அதனால்தான் அது இதை கடிக்குது, இது அது கடிக்குது. ஏன்? குடும்பத்துக்குள்ளேயே வந்துருச்சே. கணவன் மனைவி முதல்ல தேவ சாயலா இருந்தோம், அன்பு இருந்தது. இன்னைக்கு பிசாசுடைய சாயல் வந்தனால தான் அத்தனை ஒரு கசப்பு, அத்தனை ஒரு எப்படி ஒன்று கொண்டு கீரிக்கிறது. இதெல்லாம் யாருடைய சாயல்? பிசாசின் சாயல். அப்போ இந்த முழு சிறுசுப்பிக்கு எந்த சாயல் வந்துருச்சு? பிசாசின் சாயல் வந்துருச்சு. அப்போ எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், முழு சிறுசிப்பம் இந்த மலையை பார்த்து, இந்த மலையை நம்ம அந்த வெள்ளியங்கிரி மலையை சொல்லுதுன்னு வைங்களேன், நான் தேவனை ஆராதிக்க வேண்டியனா இப்படி போய் ஆராதிச்சு அந்த மலை வேதனைப்படுதாமா. அந்த மலை என்ன பண்ணுதாமா? வேதனைப்படுது. தேவனை ஆராதிக்க வேண்டிய நான். ஏன்னா சூரியனே சந்திரனே அவரை
துதியுங்கள், நான் சூரியனை துதிச்சுட்டு இருந்தேன், தேவனை துதிச்சுட்டு இருந்தேன், சூரியனாகிய நான் தேவனை துதிச்சுட்டு இருந்தேன், சந்திரனாகிய நான் தேவனை துதிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஜனங்கள்லாம் என்ன வணங்குறாங்களே, இந்த அறிவில்லையே. ஆனால் எப்போ புத்திரலாம் நீங்கள் என்ன செய்ய வெளிப்பட்டு அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டு இருக்குது. இந்த முழு சிருஷ்டி இப்ப எதுக்கு கீழ்பட்டு இருக்குது? மாயைன்னு என்ன? சாத்தானுக்கு. இப்ப புரிஞ்சுச்சாமா? மாயைக்கு கீழ்பட்டு இருக்குது, சாத்தானுக்கு கீழ்பட்டு இருக்குது. சாத்தானை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நாங்கள் எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறோம், சாத்தானை வணங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் வெளிப்பட்டுட்டீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்து ஆகையால் 21 வாசியம், அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல. சிருஷ்டினது முழு பூமியோ சுயமா போய் பண்ணல, மாயையான சாத்தானுக்கு கீழ்பட்டு கிடக்குது. அடுத்து பாருங்க, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. எதுக்கு வேதனைப்படுதுன்னா, எப்ப புத்திரரெல்லாம் நீங்க வெளிப்படுவீங்க, எப்ப புத்திரரெல்லாம் எழும்பி இந்த மாயையான இந்த சாத்தானுக்கு கீழ்பட்டு இருக்கிற எங்களை எப்ப நீங்க விடுதலையாக்குவீங்க, எப்ப விடுதலையாக்குவீர்கள் என்று முழு சிருஷ்டியோ ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? புத்திரர்கள் வெளிப்படுறதுக்கு. யார் வெளிப்படுறக்காமா? புத்திரர்கள். இப்ப நான் என்ன சொல்ல வரேனா, இந்த அறிவு வந்தாவே நான் யாராமா? புத்திரர்கள். அப்போ இன்னைக்கு முழு சிருஷ்டியும் என்னை எப்ப மீட்டெடுப்ப, சாத்தான் கையிலிருந்து எப்போ மீட்டெடுப்ப? நான் தேவனை ஆராதிக்க வேண்டியது சூரியனாகிய சந்திரனாகிய மலைகளாகிய அல்லது என்னது ஆடுகள் மாடுகள் எல்லாம் தேவனை ஆராதிக்கிற ஒரு நாளுக்காக காத்திருக்கிறது. அது எப்போ வரும்னா, புத்திரர்களாகிய நீங்கள் எழும்பி இயேசுவின் நாமத்தில் இந்த மலையை பார்த்து சொல்றேன், இந்த மலைகள் கர்த்தருடையது, காடுகள் கர்த்தருடையது, மிருகங்கள் கர்த்தருடையது, இந்த பூமியும் பூமியினுடைய நிறைவும் பூமியில் இருக்கிற மனுக்குலமும் கர்த்தருடையது. சாத்தானே, இது மேலே இருந்து கையை எடு என்று எந்த புத்திரெல்லாம் நீங்க வெளிப்பட்டு எழும்புவீர்கள் என்று இந்த முழு சிறுசி என்ன ஆயிட்டு இருக்குதாமா? ஆவலோட காத்திருக்குது. நற்கிரியைகளில பெரிய நற்கிரியை எதுனா இந்த மீட்டெடுக்கிற நற்கிரியை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஒருவேளை இப்ப இது ஆரம்பமா இருக்கலாம், இந்த ஒரு நினைவு, இந்த ஒரு ஏக்கம், இந்த ஒரு பாரமாவது உங்களுக்குள்ள வரணும்னு கர்த்தர் சொல்றாருமா. இன்னைக்கு யார் ஒப்பு கொடுக்குறீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அதாவது இதுக்கு முந்தைய நாட்களில் இருந்த நிறைய மிஷனரிகள் தானா, அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தன்னை இழக்காம, அதுக்காக சொல்ல வரேன், தன்னை இழக்காம எதையும் மீட்டெடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தன்னை இழந்தபடியினாலதான் நம்மளை மீட்டெடுக்க முடிஞ்சு. ஆபிரகாம் தகப்பனையும் தாயையும் விட்டு புறப்பட்டு தன்னை இழந்தபடியினால்தான் பெரிய ஜாதியாக்கி இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் உருவாகிறதுக்கு காரணமாகவே இருந்தது. ஆமா, தாவீது தன்னை இழந்தபடினால்தான் எருசலேமை மீட்டெடுக்க முடிஞ்சிச்சு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற. ருமேனியா தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. ரிச்சர்டு உம்பரண்ட் என்கிற தேவ மனிதன். அதாவது அந்த மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால், அவர் பயங்கர ஒரு முரடனாக இருந்தார் முதல்ல. அப்போ ஒரு நாள் போலீஸ் அவரை தேடுது. போலீஸ் அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு. போலீஸ் அவரை தேடுது, துரத்துது. ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட்வாதி, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கம்யூனிஸ்ட்வாதி. யாருன்னா இந்த ரிச்சர்டு உம்பரண்ட் என்கிறவர் ருமேனியா தேசத்தில், நார்வேல, இங்கிலாந்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர் தான் இந்த ரிச்சர்டு உம்பரண்ட் என்கிற தேவ மனிதர். அவர் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி தான்.
அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னா, ஒரு நாள் இவர் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாரு. அதனால் போலீஸ் என்ன பண்ணுதுன்னு இவரை துரத்திட்டு வருது. டக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. வீட்டுக்குள்ளே போய் அந்த அம்மாட்ட போய் கேட்குறாரு, இந்த அப்பா அப்படியே அந்த அம்மாட்டையும் கேட்குறாரு, நான் கொஞ்சம் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே அவங்க சரின்னு சொல்லி உட்கார வச்சாங்க. அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி கொடுத்துட்டு கூடவே என்ன கொடுத்துட்டாங்கன்னா பைபிளையும் கொடுத்துட்டாங்க. கூடவே என்ன கொடுத்துட்டாங்க? பைபிளையும் கொடுத்துட்டாங்க. இவர் கம்யூனிஸ்ட்வாதி, இவர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர் எப்படி வேதத்தை படிப்பார்? ஆனால் இப்போ என்னன்னா, என்னமோ வெளியே போனால் கொட்டுமோ முட்டுமோங்கிற மாதிரி வெளியே போனால் யார் நிற்கிறான்? போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அதனால் வெளியில் போக முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த வேதத்தை வாசிக்கிறார். ஏன்னா இவங்க அடைக்கலம் கொடுத்தவங்களுடைய பேச்சை மீறவும் முடியாதுன்னு வேதத்தை வாசிக்கிறார். அப்படி வேதத்தை வாசித்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆமென் என்று சொல்லலாமா? அதுக்கப்புறம் அது ருமேனியாவே கம்யூனிஸ்ட் தேசம்தான். அதனால் கிறிஸ்துவத்தை குறித்து என்ன பண்ண முடியாது? பரப்ப முடியாது. ஆனால் கிறிஸ்துவத்தை குறித்து பேசுகிறார், ஏசப்பாவை குறித்து பேசுகிறார், கல்வாரியை குறித்து பேசுகிறார். இப்படி கிறிஸ்துவத்தை பரப்பினது நிமித்தமாக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார். எத்தனை ஆண்டு? 14 ஆண்டுகள். அதாவது 8 வருஷம் முதல்ல இருந்தார். 8 வருஷம் முடிஞ்ச உடனே இவருக்கு என்ன பண்ணாங்கன்னா விடுதலை கொடுத்துட்டாங்க. சரி, இனிமேல் நீ கிறிஸ்துவத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் அனுப்பினாங்க. அவர் வெளியில் இருந்தது 7 நாள் தான். அந்த 7 நாளும் மறுபடியும் கிறிஸ்துவத்தை குறித்து பரப்பினார். அதனால் மறுபடியும் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 7 ஆண்டுகள் மறுபடியும் அவரை சிறைச்சாலையில் தந்தாங்க. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவர் என்ன செஞ்சாரா? சிறைச்சாலையில் இருந்தார். பண்ணாத கொடுமை இல்லைங்க. இல்லை, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தன்னை இழந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தன்னை இழந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அவருடைய கொடுமைன்னு அவ்வளவு கொடுமை. அதாவது கம்பிகளை நல்லா நெருப்பில் காய்ச்சி அவர் சரீரம் முழுவதும் ஓட்ட போட்டாங்க. சரீரம் முழுவதும் என்ன பண்ணாங்க? ஓட்ட போட்டாங்க. சரீரம் முழுவதும் ஓட்ட போட்டாங்க. அடுத்து இவர் திருவிருந்து எடுக்கணுன்னோட மனுஷனுடைய மலத்தையும் மனுஷனுடைய சிறுநீர் அந்த யூரினையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க இவருக்கு. இதுதான் திருவிருந்து, சாப்பிடுன்னு சொல்லி. அநேக நாட்கள் பசியாய் கிடந்த எலிகள் இருக்கிற அறையில் இவரை தூக்கி போட்டாங்க. அதனால எலிகள் எல்லாம் இவருடைய சரீரத்தில் என்ன பண்ணிட்டேன்ச்சான்? சாப்பிட்டேன்ச்சான். பயங்கர கொடுமை அனுபவித்தார். ஆனாலும் கிறிஸ்துவத்தை அவர் மறுதளிக்கவே இல்லை. சிறைச்சாலைக்குள்ள மறுதளிக்கவே இல்லைங்க. அதாவது அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸை போட்டு எந்த நேரமும் கிறிஸ்தவம் பொய்யானது, கம்யூனிஸ்ட் தான் மெய்யானது, கிறிஸ்தவம் பொய்யானது, கம்யூனிஸ்ட் மெய்யானது என்கிற ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸை போட்டு அவருடைய அப்படியே என்ன மூளைச்சல பிரெயின் வாஷ் பண்ணினாங்க. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அவரும் என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் தங்கும் என்கிற அந்த சத்தம் அவருக்குள்ள கேட்டுக்கொண்டே இருந்தது. பயங்கரமான சாட்சி. சரி, அவரு தான் அப்படி பாதிக்கப்பட்டார்னா, அவருடைய மனைவி சபீனா அதுக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரு நாள் சிறையில் இருக்காங்க. அவங்க பிள்ளை மீகா ஒரு நாள் அவர் ரிச்சர்ட் உம்பரட்ட கெஞ்சுதான் அந்த குழந்தை. அது எத்தனை? 8 வயசு. அந்த குழந்தைக்கு 8 வயசு. அப்பா, கிறிஸ்துவத்தை மறுதளிச்சுட்டு எங்கோட வாழுப்பா, எங்கோட இருப்பா, அம்மாவும் இல்லைப்பா, நீங்களும் இல்லைப்பா, நான் தனியாக இருக்கிறேன்னு எத்தனையோ நாள் அந்த சிறைச்சாலையில் பார்க்க வருகிற பொழுதெல்லாம் அந்த குழந்தை கெஞ்சுமா. ஆனாலும் இல்லை, வாழ்ந்தாலும் மரித்தாலும் கிறிஸ்துவுக்கே என்று அந்த குழந்தை முன்னாடியே ரிச்சர்ட் உப்ராண்டை அடிக்கிறத பார்த்து, சபீனா உப்ராண்டை பார்த்து அந்த மீகா என்கிற குழந்தைக்கு பைத்தியமாக்கப்பட்டது. இல்லை, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு இவங்கெல்லாம் வித்திட்டவர்கள். அப்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாருமா, ஏதோ நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், என் சூழ்நிலை வாழ்ந்தா போதும் நினைக்கிறோமா? ஆனால் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அவருக்குன்னு வச்சுக்கலையேம்மா. சொந்த ரத்தத்தையே நமக்காக சிந்தி
நான் அடிக்கடி சொல்லுகிறது போல அவருடைய சரீரத்தில் 5480 காயங்கள். அதாவது சரித்திரம் சொல்லுது 360 காயங்கள் அவருடைய சரீரத்தில் மெயினாக. அதாவது 360னா ஆழமான காயம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், முதுகலை 150 காயம், அதில் 17 காயம் ஆழமான காயம். சரீரம் முழுவதும் 360 காயங்கள். ஏன்னா யூதர்களுடைய காலாண்டில் 360, நம்மளுடைய காலாண்டில் 365, ஆனால் யூதர்களுடைய காலாண்டில் 360. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளுக்காக ஏசப்ப பிக்கப்பட்டாரும். அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இன்னும் நம்மையவே நம்ம மீட்டெடுக்க முடியல, நம்ம குடும்பத்தை மீட்டெடுக்க முடியல, நம்ம உறவுகளை மீட்டெடுக்க முடியல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இந்த சிலுவைக்கு பின் எனது கடமை என்னன்னு சொன்னா, ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே நான் ஆண்டவரே இந்த தேசத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுப்பாமா, நான் என்னை தர ஆண்டவரே, என்னை தர ஆண்டவரே.